ஹாய் ஹலோடா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து நம்ம சேனல் ஐடி தான்டா. ஃபாலோ பண்ணிக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னு தேங்கண்ணா. இன்னைக்கு நீங்கள் காலேஜ் வந்திருக்க மாட்டீங்க, அதனால காலேஜ் முடிச்சோடனே உங்களை பார்க்க தான் நம்ம சாமாவனையும் கூப்பிட்டுருப்பான். அந்த டயத்தில் நம்ம தயாங்கோட அம்மா தான் கால் பண்ணி அதட்டத்தோடு பேசியிருப்பாங்க. அவனுக்கு பயந்து தான் டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பான். காலிங் பில் அடிச்சிருப்பான். பட் காலிங் பில் அடிக்கையில் யாரும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அவனே ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ள போய் பார்த்துருப்பான். கிச்சன்லேயும் இருந்திருக்க மாட்டாங்க. இட்டையே சுற்றி பார்த்துட்டான்டா. அவளோட சிஸ்டர் ரூமுக்கு போயிருப்பான். அங்கேயும் இருந்திருக்க மாட்டாங்க. சரி, நம்ம ரூமில் தான் இருப்பாங்க அப்படின்னு தான் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஓப்பன் பண்ணியிருப்பான். பார்த்தா நீங்கள் ஸ்கர்ட் மட்டும் கட்டிட்டு ப்ளவுஸ் ஊக்கு மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அவனும் ஷாக்காக பார்த்துருப்பான். அவர் ஓப்பனாக சொன்னால நீங்களும் திரும்பி பார்த்துருப்பீங்கடா. பேங்க் தான் உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. அவனால நம்ப முடியல. நீங்கள் அவனோட ரூமில் தயங்க பார்த்தோன்னு ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பி இருப்பீங்க. மிரர் சைடு நீங்களே ஹக் பண்ணிட்டு தான்டா நர்வஸில் இருந்திருப்பீங்க. தயாங்க உங்க பேக் போஸையும் பார்த்துட்டு நீங்கள் மிரருக்கு முன்னாடி தானே நிற்கிறீங்க. இதனால எல்லாம் தெரியுது அப்படின்னு தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சிருப்பான். ஏங்க வர்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அவன் ஸ்டெப் எடுத்து வர்றது ஏங்க வேணாம். ஹே பொண்டாட்டி அப்படின்னு நான் உங்களையும் கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த பெட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போய் உங்களையும் லைட்டாகி உங்கள் கூடயும் இன்டிமேட்டாக இருந்திருப்பான். உங்களுக்குள்ளேயும் கம் பண்ணிட்டு தான் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு அகெயின் ப்ளீஸ்ன்னு கேட்டிருப்பான். நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா ப்ளீஸ் வேணாம் வேணும் அப்படின்னு தான் அவங்களுக்குள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தயங்க வலிக்குதுடா, போதும் போதும் தயாங். கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் இல்லை. இதெல்லாம் உங்கள் ட்ரீம். தயாங் ப்ளேமியமாக உங்கள் ப்ளவுஸை போடுறீங்க. ஆமாடா, இதெல்லாம் உங்கள் ட்ரீம். தயாங் உங்களை பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பான். அப்படியே ஸ்டாப் ஆகிருப்பான். நேற்று உங்கள் கூட இருந்திருப்பான்டா. அப்போ நீங்கள் வேணான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கும் பயந்துருப்பீங்க. ஏன்னா தயாங் எப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவான். அது உங்களுக்கு அழிக்கும். உங்களால் சுத்தமாகவே முடியாது. அதனாலேயே உங்களுக்கு பயம். உங்கள் பேபிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தயாங்க ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் தயாங் ஸ்டாப் பண்ணாமல் உங்கள் கூட இருந்திருப்போம். அது உங்களுக்கு பெயினாக இருந்திருக்கும். ஏன்னா 1 மந்த்துக்கு மேலே ஆயிருக்கும் உங்கள் கூடவே இருந்து. அகைன் உங்கள் கூட இருக்கையில் உங்களுக்கு வலி தாங்க முடியாமல் உங்கள் கண்ணில் டியர்ஸே வந்திருக்கும். அதையும் வெயிட் பண்ணிட்டு தான் அவங்க கூட இருந்திருப்பான். ஏன்னா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். எங்கே அவனுக்கு நீங்கள் கிடைக்காம அர்ஜுன் கூட போயிருவீங்களோன்னு அவன்கிட்ட ரொம்ப பயந்துருப்பான். ஆனால் இப்போ அர்ஜுனை நீங்கள் லவ் பண்ணலை, அர்ஜுன் தான் உங்களை லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சனால ரொம்ப ஹாப்பியோட உங்கள் கூடயும் இருந்திருப்பான். நீங்கள் வேணா தயாங்கன்னு அழுதுருப்பீங்க. அப்புறம் நீங்களே பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டில் தயங்க ஒரு மாதிரி ஹேட்டாக பேசியிருப்பீங்க. அது அவனுக்கு இப்போ ஞாபகம் வந்துதான்டா. அந்த ரூமை விட்டே வெளில போயிருப்பான். அகைன் உங்கள் கூட இருந்து உங்களை ஹேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயப்படுறான். டாக்டர் தான் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு தயாங்க இருந்திருப்பான். அகைன் இந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம்னு இருப்பாங்க. ஆனால் அது எதுக்குன்னு இது வரைக்கும் தயாங்க தெரியாது. உங்களுக்கு டென்ஷன் ஆனால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் தயாங்கனால சுத்தமாக அவன் ஸ்டெப்பில் நடந்து போக முடியல. அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்துருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனோட ரூமில் எப்படி நீங்கள் வந்திருப்பீங்க. அவனை இவ்வளவுக்கு வெறுக்கிறீங்க. அகைன் எப்படி அவனுக்கு அவ்வளோ வேர்த்து கொட்டுது. கீழே தான் ஸ்டெப்பில் போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்கிறான். அவன் தலையிலே ஊற்றுறான். போய் சிங்கில் போய் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறான். ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் கட்டி எடுத்து வாய்க்குள்ள போட்டு முழுங்குறான். இப்போதான்டா தயாங்கோட அம்மாவும் சிஸ்டரும் வீட்டுக்கு வர்றாங்க. கேட் 6 ஓப்பனில் இருக்கு. பார்த்தா தயாங்கோட பைக்கும் நிற்கிது. அம்மா அண்ணா வந்துட்டான். தயாங்கோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டுக்குள்ளே போகலாமா என்னன்னு ஒரு டவுட்டு. ஏன்னா தயாங்கும் நீங்களுக்கு என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. நேற்றே உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் பேசுனீங்களடா, அதை வச்சு தயாங்கோட அம்மா நீங்களும் தயாங்கும் ஒன்றா தான் இருக்கீங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டீங்கன்னு. தயாங்கோட சிஸ்டர் ஓடுறா. பப்பு என்ன எந்த தயாங்க அம்மா கத்துறாங்க. ஆனால் அவ கேட்காம ஓடுறா. தயாங்க அம்மா உள்ளதாண்டா கத்திக்கிட்டே போறாங்க. நீ பப்பு நில்லுடின்னு. பப்பு கேட்கவே இல்லை. டே அண்ணா என்னடா பண்ற? அம்மா பாரு உன் பையனை நடு ஹால்ல குளிக்கிறாமா. தயாங்க இப்பதான்டா அவன் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்திருப்பான். தயாங்க அம்மாவும் பாக்குறாங்க. தயாங்க ஒரு மாதிரி ஈரமா இருக்கான். தயாங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு. தயாங் பக்கத்துல தான் போறாங்க. அவளோட சிஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மா உன் லூசு பிள்ளைய பாருமா என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. நீ உன் லூசு பிள்ளைய பாரு, நான் போய் அண்ணியை பாக்குறேன் அப்படின்னு தான் அவ ஸ்டெப்ல போறான். பப்பு என்ன பண்ற பப்பு? அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ரூமுக்கு போ. ஏன்னா தயாங்க ஒரு மாதிரி இருக்கான். அதனால நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாம தான் அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அம்மா இல்லம்மா அவ போட்டோம்.
அம்மா ப்ளீஸ்மா, அண்ணியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணியை பார்க்க போறேன் அப்படின்னு தான் தயங்க ரூம்குள்ள போறா. தயங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா தயங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லம்மா. ஏன் தயங்க இப்படி ஈரமா இருக்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா போடா. அம்மா ப்ளீஸ், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்மா. எப் எப் பொண்டாட்டி எப்படிம்மா இங்கே, அதுவும் என் ரூம்ல? சத்தியமா நான் நம்ப முடியலம்மா. நான் பார்க்கறது நிஜமா கனவான்னு தெரியல. எனக்கு கண்டாவே அவளுக்கு பிடிக்காது. ஆனா எப்படிம்மா அவ என் ரூம்ல சந்தோஷப்படுறதா அழுகிறதா தெரியலம்மா. அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அவங்க அம்மாவுக்கு புரியுது. நேத்து முதற்கொண்டு என்ன பிடிக்கல, ரொம்ப விட்டு வெளில போ அப்படின்னு அழுதா. நான் இப்ப என் ரூம்ல அவளை பார்க்கல. சத்தியமா முடியலம்மா. தயாங்க அது தயாங்கோட அம்மா ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்தனால அவங்க அத்தையும் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஐயோ என் பையனை ஏத்துக்கிட்டியம்மா, அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இங்க பாருட தயா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அதனாலதான் நான் அவளை போய் கூட்டிட்டு வந்தேன். அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ இங்கதான் இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டு மருமக. அது மட்டும் இல்லாம அவ தாண்டா உன் பொண்டாட்டி. அது இருக்கட்டும், நீ ஏன்டா அப்படி ஈரமா இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? அது இருக்கட்டும், உனக்கு என்னம்மா ஆச்சு? நல்லா இருக்கேலம்மா அப்படின்னு அவன் ஹக்க பிரேக் பண்ணிட்டு தயங்க அவங்க அம்மா பேச பாக்குறான். எனக்கு ஒன்றும் இல்லடா. என்ன இன்னைக்கும் உன் பொண்டாட்டிய பார்க்க போவ அப்படின்னு நினைச்சுதான் அவதான் இங்க வந்துட்டாளே அப்படின்னு உனக்கு சர்ப்ரைஸ் காட்டலான்னு வந்தேன். அதான் நீ என்னடா எப்படி ஈரமா இருக்க? ஓ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டோட போடா. கோல்டு பிடிக்க போகுது தயா. வின்டர் சீசன் ரொம்ப குளிர்துடா. ஓ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போ. அம்மா அது அம்மா ப்ளீஸ் என்னோட ரூமுக்கு மட்டும் போய் என் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துட்டு வாங்கம்மா. ஏன் தயா, ஏன் ஒரு ரூமுக்கு போக மாட்டேற? இல்லைம்மா, அவ இருக்காம்மா, அவளுக்கு தான் என்ன பிடிக்காதுமா. என்னை பார்த்தா இன்னும் கோவப்படுவாம்மா. ப்ளீஸ்மா. இங்கே பாரு தயாங், ஆல்ரெடி நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பொண்டாட்டியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய உன்கிட்டயே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை அந்த ஜஃபர் தூக்கிட்டு போனாலும் சரி, இன்னும் அந்த ஜஃபர் உன் பொண்டாட்டி மேலதான் கண்ணா இருக்கானா. இன்னைக்கு கூட நான் உன் பொண்டாட்டியை பார்க்க போகல. ஆல்ரெடி ஜெஃபர் உன் பொண்டாட்டி வீட்டுக்கிட்ட முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தான். அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு தான் அவங்களும் போயிடுறாங்க. என்ன என் பொண்டாட்டி அகைன் அவனா? டேய், என்னமோ என் பொண்டாட்டியை மறக்கலையாடா? இல்லை, அவ எனக்கு தான். எத்தனை பேர் என் பொண்டாட்டிக்கு தெரியுவீங்க அப்படின்னா ஸ்டெப்பில் போய்கிட்டு இருக்கான். நீங்கள் தாண்டா ட்ரெஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு உங்களோட திங்ஸ் எடுத்து கபோர்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. தயாங் ட்ரெஸ் பக்கத்தில் ஒரு ஓப்பனார் சவுண்டு கேட்டு நீங்களே பார்த்தீங்க. பார்த்தா பப்பு அண்ணின்னு ஓடி போய் ஹக் பண்ணுறா. நீங்கள் ஒரு மாதிரி பயத்தில் பப்பு ஹக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க. அண்ணி என்னாச்சு? இல்லை பப்பு, ஒடியாந்து ஹக் பண்ணியிருப்பாளடா, அது உங்களுக்கு கொஞ்சம் பயத்தில் தான் அவ ஹக்கை பிரேக் பண்ணிட்டு. அன்னைக்கு ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு லைட்டாக ஸ்டொமக் வலி, அதான் நீ ஒடியாந்து ஹக் பண்ணியா, அன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக வலிச்சிருச்சு. சாரி அண்ணி, உங்களை பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாவுக்கு சொன்னாங்களா, அதான் சீக்கிரமாக உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டேன். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணி. அண்ணா ஏதாவது சொன்னா என்கிட்ட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து. டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. ஏய் கொள்ளவண்டு, நீனும் அவளும் சேர்ந்து என்னடி பண்ண போறீங்க? ஆ, உனக்கு தான் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுல்ல. பா, ரூம்ல உனக்கு என்னடி வேலை? ஏய் அண்ணா, ஓ ரூம்ல நான் உன்னை பார்க்க வரல, நான் என் அண்ணியை பார்க்க வந்தேன். என் பொண்டாட்டி எல்லாம் பார்த்தது போதும், இப்பா படிக்கிறதுக்கு அவன் இப்படி இன்னும் விரட்டி விடுறான். நீங்க தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. அவன் கீழே குனிஞ்சுக்கிறான். அவ சிஸ்டரும் போயிடுறா. எனக்கு டோர் லாக் சவுண்டு கேட்குது. அவங்ககிட்ட எதுவுமே பேசாம தான்டா கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவன் ட்ரெஸ்க்கு பக்கத்தில் உங்கள் ட்ரெஸ் இருக்கு. அவங்கள திரும்பி பார்க்குறான். இங்கே எதுவுமே கண்டுக்காத மாதிரி தான் அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் பார்க்குறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் ஃபோன் ஒன்ற மாதிரி ஆட் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு தான்டா அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு டவல் பார்க்குறான். இல்லை, நீங்கள் தொடச்சி வச்சிருக்க அது சேரில் கிடக்கு. அதை எடுத்துக்கிட்டு தான் ரெஸ்ட் ரூமுக்கும் போகிறான். உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். இந்த சவுண்டு உங்களுக்கும் கேட்குது. ரெஸ்ட் ரூம் டோரை பார்க்குறீங்க. என்னாச்சு இவனுக்கு? நம்மளை எப்பயும் பார்த்தா கிஸ் பண்ணுவான், ஹக் பண்ணுவான். இந்த மாதிரி இருந்தும் அவையே நம்மளுக்கு எதுவுமே பண்ணாமல் வெளில போயிட்டான். என்னாச்சு இவனுக்கு? ஐயோ தயா, ஒரு வேளை நம்மளை பார்த்து பயந்துட்டானா என்ன? இல்லையே, நம்ம புருஷனாச்சு தான் கொஞ்சம் அரகண்டாச்சு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தயாங் உள்ள ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களோட டவல் தான் ஸ்மெல் பண்ணுறான். அதில் உங்களோட ஸ்மெல்லு அந்த டவலுக்கும் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் கூட இருக்கிறதே ஓகே தான். முன்னாடி என் கூட இருந்தாவே போதுண்டே. உன்னை நான் இது வரைக்கும்
கஷ்டப்படுத்தினது போதும். இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என் பேபி வேணும்டி. எனக்கு அதாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி. ஏன்டி நான் லவ் உனக்கு புரியல. ஃபீல் பண்ணுறான். கொஞ்ச நேரம் வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லேயே இருக்கான். பப்பு தான்டா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வாரா. ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, அதனால உள்ள வந்திருப்பான். என்ன பப்பு, நீ இதில் எனக்கு ஒரு டவுட் சொல்லி தரீங்களா? வாடா. நீங்களே தாண்டா அந்த பெட்டில் உட்கார வச்சு அவளுக்கு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தயாங் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். ஐயோ அண்ணி, அவ்வளோதான், ஆன்சர் கிடைச்சிருச்சு. சூப்பராக சொல்லி கொடுக்குறீங்க அண்ணி. இனிமே எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீங்களும் அவ்வளோதான் பப்பு. தயாங்க பார்க்குறீங்க. முட்டி வரைக்கும் சாக்ஸ் போட்டு பிளாக் கலர் பனியன்றா. நெக்லாம் அதே டாலர். டவலை வச்சு அவன் முடியதான் உடைச்சிக்கிட்டு வந்து மிரரில் பார்க்குறான். ஒரு மாதிரி அவனையும் பார்க்குறீங்க. அவன் வெட்டான ஹேரில் அவ்வளோ அழகா இருக்கான். அந்த பிளாக் கலர் பனியனுக்கும் அப்போதான் கத்திக்கிட்டு இருக்கான். நாங்க திரும்பி ஈ உள்ள வந்து யாரும் நீ கத்திக்கிட்டு இருக்கா? போடா உன்ட்டெல்லாம் நான் கெஞ்சணும். அரே அண்ணி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா தயாங்கோட அம்மா. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? கீழே வரைக்கும் கேக்குது. அம்மா அண்ணி சூப்பரா சொல்லி கொடுக்குறாங்கம்மா அப்படின்ட்டு பாப்பு சொல்றா. ஏன்னா தயாங்க அம்மா காஃபி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ரூமுக்கு போயிருப்பாங்க. பார்த்தா அங்க இருந்து இருக்க மாட்டா. ஏன்னா இங்க சவுண்டு கேக்குது, அதனால வந்திருப்பாங்க. இந்த காஃபி எடுத்துக்க. இந்தடா நீ எடுத்துக்க. அம்மா அவ காஃபி குடிக்க மாட்டா, அவ பால் தான் குடிப்பா. தயாங் எனக்கு தெரியும் பொண்டாட்டிக்கு பால் தான் பிடிக்கும் அப்படின்னு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தயாங்க அம்மாவும் சொல்றாங்க. பொண்டாட்டி மேல ரொம்ப அக்கறை தான். இந்தா உனக்கு நான் கஷாயம் கொண்டு வந்திருக்கேன். ஏம்மா என்ன? அம்மா எனக்குலாம் வேணாம். எள்ளு வாங்குவ. கோல்டு நேரம் ஆல்ரெடி பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தும்ம ஆரம்பிச்சிட்டான். தியா இதை குடி. அம்மா வேணாமா. அவ பப்பு செம்மையா சிரிக்கிறா. குள்ள வாண்டு பத்தி சிரிக்கிறியாடி அம்மாடா அப்படின்னு சுத்தி விரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பயங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பெட்ல ஏறுதாண்டா தவிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்க பேபி உங்க ஸ்டொமக்ல கிக் ஆகுது. அந்த பெட் ஆடுதுலடா. அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு நிக்கிறீங்க. என்னாச்சு ஓயன்? நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்களடா. அப்போ உங்க அத்தை உங்களையே ஒரு மாதிரி உத்து பார்த்துருப்பாங்க. உங்க ஃபேஸை பார்க்கையில ஒரு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்டொமக்கு கொஞ்சம் பேஸா தெரிஞ்சிருக்கும். நீங்க சப்பியா இருக்கனால தான் அவங்களும் விட்டுருப்பாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இந்த டைனிங் டேபிள்ல மாங்காய் இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே எடுத்து அப்படியே கடிச்சிருப்பீங்க. சாப்பாடு கூட அவ்வளோவா சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பட் மாங்காவை அவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க தான் ரொம்ப மாங்காய் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எங்களோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். லைட்டாகவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அப்பார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களும் விட்டுருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மாங்கானா ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்ட்டு. இப்போ அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்பயும் உங்கள் ஸ்டொமக்கில் தான் ஹேண்ட் வைக்கிறீங்க. நீங்கள் காலையில் சாப்பிடையிலேயே உங்கள் ஸ்டொமக்கில் தான் கை வச்சுருப்பீங்க. இப்போவும் உங்கள் ஸ்டொமக்கில் தான் கை வச்சுருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களையே பார்க்குறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களடா. அப்போயும் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சிருப்பாங்க. அதுவும் நீங்கள் நல்லா சாப்பிட்ருப்பீங்க. இப்போயும் நல்லா சாப்பிட்டது இருந்தாமல் அந்த மாங்காவை கடிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி உங்களே குறு குறுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு தயாங்கவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சிஸ்டரை இன்னும் விரட்டிக்கிட்டு தாண்டா. இப்போ உங்கள் சிஸ்டர் தயாங்கோட அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா. தயாங் பிடிக்க வர்றான். அம்மா பாருங்கம்மா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் இப்படி பண்றதுனால டி என்னடா அவளுக்கு ஏன்டா பம்பளத்துக்கிட்டு இருக்க? நீ சும்மா இருக்க மாட்டியாடி? இப்போ உங்க அப்பா வரப்போறாங்க. சீக்கிரம் கீழே வா. பொம்பளை பிள்ளை மாதிரி ஹெல்ப் பண்ணவே மாட்டேடி. நீங்க உங்க அத்தையை பார்த்துட்டு அத்தை நான் வர்றேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. இல்லம்மா இல்லை பரவாயில்லத்த அப்படின்னு தானா நீங்களும் போறீங்க. நானும் வரேன் அண்ணன்தான்டா. உங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவளும் கீழே போறா. தயாங் போறதையே பாக்குறான். நீங்க தான்டா உங்க அம்மாவுக்கு, அதாவது உங்க அத்தைக்கு சட்னி வைக்க ஹெல்ப் பண்றீங்க. அவ வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணுல பூரா கண்ணீர் தண்ணி. அம்மா கண்ணி எரியுதுமான்னு அழுகுறா. நீங்க அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அத்தை தான்டா தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஃப்ரிட்ஜில் தக்காளி இருக்குமா, அதை மட்டும் எடுத்துடுடா அப்படின்றாங்க. அப்படின்னா உங்க பக்கத்துல தான் இருக்கு. ஓகே த. நீங்களும் ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா உள்ள மாங்காய் இருக்கு. ஆனா அவங்க கை மாங்காவை தான் ஃபர்ஸ்டா எடுக்குது. உங்க அத்தை தான்டா தோசையும் சுட்டுட்டு எடுத்துட்டு அகைன் ஊத்துறாங்க. கிட்ட பப்பு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன தக்காளி இருக்கு வெள்ளரமா அப்படின்னு திரும்புறாங்க. அதான் நீங்க மாங்காவை எடுத்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அத்தைக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. நீ என்ன பண்றீங்க? கண்ணு எரியுது. சீக்கிரம் வாங்க, நீ கண்ணு எரியுது.
அப்போ இந்த வந்துட்டு அந்த மாங்காவை எடுத்து இந்த ஹேண்டில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு தக்காளி எடுத்துக்கிட்டு வர்றீங்க. வாய்ஸ் பேசுனதாண்டா. இந்த ஹேண்ட் இருக்க தக்காளியை கழுவிட்டு அங்கே இருக்கிற மாங்காவை உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அவங்களுக்கு தெரியுது. தெரியாத மாதிரி அவங்க உங்கள்கிட்ட திரும்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாங்காவை கழுவிட்டு உங்கள் சாரிக்குள்ளேயும் மறைச்சி வச்சுக்கிறீங்க. என்னங்க அத்தை அப்படின்றீங்க. உங்கள் அத்தை தான்டா தோசை சுட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க தான் அந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் போட்டு கட் பண்ணி சட்னி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் அத்தையும் உங்கள் பப்பும் பார்க்காத டயத்தில் அந்த மாங்காவை லைட்டாக கடிச்சிக்கிறீங்க. ஸ்மெல்லு, ஏன்னா பப்பு பக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. அந்த ஸ்மெல்லு அவளுக்கும் போகுது, மாங்காய் ஸ்மெல்லு. அண்ணி, உங்களுக்கு ஏதாவது மாங்காய் ஸ்மெல்லு வருதா? ரொம்ப வாடை வருதுல்ல? இல்லை பப்பு, எனக்கு அது வரல. அம்மா, உங்களுக்கு வருதா? உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்களடா. எனக்கு ஒன்றும் வரலடி. என்ன வரலையா? அம்மா, எனக்கு வருது. இந்தடி சட்னி கொண்டு போ. எனக்கு மட்டும் தான் ஸ்மெல்லு வருதா என்ன அப்படின்னு தான் அவளும் சட்னி கொண்டு போகிறான். ஏன் அத்தை, என்னம்மா அந்த சாம்பார் மட்டும் சூடு பண்ணிடு, மதியானம் வச்சதுமா அப்படின்ட்டு உங்க அத்தை சொல்றாங்க. அந்த சாம்பார்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சாம்பார் உங்களுக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல்லை கண்டாவே நீங்க வாமிட் கண்டிப்பா எடுத்துருவீங்க. அத்தை, அது வந்து நீங்களே சூடு பண்ணிடுறீங்களா அத்தை? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா உங்க அத்தை வேணுக்குனே தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சாம்பார் சுத்தமாக பிடிக்காதுடா. அந்த ஸ்மெல்லை கண்டாவே வாமிட் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தோன்னா அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்டொமக்கையும் பார்க்குறாங்க. சரிம்மா, நீ போடா, நான் சூடு பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு தான் உங்கள் அத்தை சாம்பார் தூக்கி அதில் கேஸில் தான் வைக்கிறாங்க. அந்த இடத்துல இல்லை, நீங்கள் கிச்சனை விட்டே வெளில போயிடுறீங்க. உங்கள் அத்தை ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஹாலில் தான்டா உங்கள் பப்பு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் சாம்பார் சூடு பண்ணிட்டும் அந்த டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்டு ஒயன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோடா, சாப்பிட்லாம். ஏய் பப்பு, அண்ணனை கூட்டு வாடி, உங்கள் அப்பா வந்துட்டாங்க அப்படின்ட்டு தான்டா அவங்க டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்களும் கிச்சனுக்கு போகிறீங்க. அப்போ அந்த சாம்பார் ஸ்மெல் அந்த கிச்சனில் லைட்டாக அந்த ஸ்மெல்லு வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஓமட்டுது. போய் உங்கள் ஃபேஸ் தான் கழுவிட்டு உங்கள் வாயெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணி கழுவிட்டு அந்த மாங்காய் வச்சுருப்பீங்களடா உங்கள் சாரிக்குள்ள, அதை ஒரு மாதிரி கடிச்சிக்கிறீங்க. இங்கே பாப்பு மேலே போயிருப்பான். அவன் பிரதர் தான் என்னட்ட பேசிக்கிட்டு இருப்பான். நான் மச்சான் சொல்கிறேன், அக்கா உன் வீட்டில் இருக்காங்களா? ஆமாடா, என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டாடா மச்சான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. இதுக்கப்புறம் சாபாமாவனே, நீ எல்லாம் காலேஜுக்கு ஒன்றுலாம் ஓட்டிட்டு போக முடியாது. நீ என் பைக்கில் பொண்டாட்டியை தவிர அவனையும் யாத்திரதா இல்லை. நீ பேசாம பஸ்ஸில் வந்துடு மச்சான். இல்லைனா விஷ்ணு கூட வந்துடுடா மச்சான். ஏய் தயாங்கா, இப்படி என்ன கழட்டி விட்டிய மச்சான்? சாரிடா சம்பவம், இன்னெல்லாம் என் பொண்டாட்டி தான்டா கூட்டி போகணும். டீ அண்ணா, அம்மா கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க. உள்ள வாண்டு ஊராத்தி தின்றாதடி, என் பொண்டாட்டிக்கும் வையே அப்படின்னு கத்துறான். அவ ஆல்ரெடி கீழே ஸ்டெப்ல போயிட்டா. டீ மச்சான், நான் வைக்கிறேன்டா அப்படின்னு அவனும் போனை கட் பண்றான். கீழேதான்டா தயங்க அப்பா வந்திருப்பாங்க. நீங்க கிச்சன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளில வரீங்க. உங்க மாமா உங்களை பாக்குறாங்கடா. ஏன்னா தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க, ஓ இல்லையே பையன் வந்துட்டா அப்படின்ட்டு. வாமா அப்படின்றாங்க. நீங்களும் மாமான்னு கூப்பிடுறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டா அவர் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தயாங்க ஸ்டெப்ல தான் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தயாங்க பார்த்து ஒரு முறை உங்களை ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துருப்பான். நீங்க முறைச்சோன்னு அப்படியே அமைதி ஆயிட்டான். இப்பதான் தயாங்க அப்பாவும் வர்றாங்க. தயாங்க அப்பா பார்த்தோட எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஏமா உட்காருமா அப்படின்றாங்க. இல்லத்த அப்படின்ட்டு தான் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. தயாங்க அப்பா தான் உட்காருடா நீயும் அப்படின்றாங்க. நீங்களும் உட்காருறீங்க. நீங்க தயாங் சிஸ்டர் அவங்க அப்பாடா 4 பேருமே உட்காந்தான். தயாங்க அம்மா தோசை எடுத்து வைக்கிறாங்க. பப்பு தான் அம்மா இன்னொன்னு அப்படின்னு கேட்குறா. ஏய் ஃபர்ஸ்ட் தின்னடி, அப்புறம் வாங்கிக்கலாம். உனக்கு பத்தாது அப்படின்னுடா அவ இன்னொன்னு வாங்கிக்கிறா. தயாங் தான், உங்க மாமா உங்களை பார்க்குறாங்கடா. ஏன்னா தயாங்கோட அம்மா சொல்லியிருப்பாங்க, ஓ இல்லையே பையன் வந்துட்டா அப்படின்ட்டு. வாமா அப்படின்றாங்க. நீங்களும் மாமான்னு கூப்பிடுறீங்க. அவரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டா அவர் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தயாங் ஸ்டெப்ல தான் ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். நீங்க டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தயாங்க பார்த்து ஒரு முறை உங்களை ஜம்ப் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துருப்பான். நீங்க முறைச்சோன்னு அப்படியே அமைதி ஆயிட்டான். இப்பதான் தயாங்க அப்பாவும் வர்றாங்க. தயாங்க அப்பா பார்த்தோட எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஏமா உட்காருமா அப்படின்றாங்க. இல்லத்த அப்படின்ட்டு தான் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. தயாங்க அப்பா தான் உட்காருடா நீயும் அப்படின்றாங்க. நீங்களும் உட்காருறீங்க. நீங்க தயாங் சிஸ்டர் அவங்க அப்பாடா 4 பேருமே உட்காந்தான். தயாங்க அம்மா தோசை எடுத்து வைக்கிறாங்க. பப்பு தான் அம்மா இன்னொன்னு அப்படின்னு கேட்குறா. ஏய் ஃபர்ஸ்ட் தின்னடி, அப்புறம் வாங்கிக்கலாம். உனக்கு பத்தாது அப்படின்னுடா அவ இன்னொன்னு வாங்கிக்கிறா. தயாங் தான்,
அவ காலை நினைச்சு உங்க காலை முதிச்சிட்டான். ஆமா அப்படின்னு சொல்றீங்க. உங்க அத்தை தாண்டா. என்னாச்சு ஓயன்? ஒன்னும் இல்லத்த, நாக்கு கடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. தயாங் இப்பதான் அவ கொஞ்சம் குனிஞ்சு பாக்குற. பார்த்தா அது உங்க காலு. உங்களை பாக்குறான். முறைக்கிறீங்க. தயங்கம்மா தான்டா சாம்பார தயங்க ஊத்துறாங்க. அந்த ஸ்மெல்ல உங்க மூக்குக்கு உடனே வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஓமட்டுது. மூச்சு அடக்குறீங்க. முடியல. கண்ட்ரோல் பண்றீங்க. அவனுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டு உங்க பக்கத்து பப்பு இருக்காளடா, அவளுக்கும் அந்த பக்கத்து வந்து ஊத்துறாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல அவனால அந்த டைனிங் டேபிள்ல இருக்க முடியல. எந்திரிச்சு கிச்சனுக்கு தான் ஓடுறீங்க. ஸ்டொமக்க புடிச்சிட்டு பயங்கரமா வாமிட் பண்றீங்க. தலையெல்லாம் சுத்துது. அந்த ஸ்மெல் இன்னும் உங்க மூக்குக்குள்ள இருந்தனால பயங்கரமா வாமிட் பண்றீங்க. கண்ணே கலங்கி கண்ணீர் தனியா வந்துருச்சு. உங்களால இன்னும் அந்த வாமிட் அந்த சென்சன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எங்க அம்மா நீங்க போறதே பார்த்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. தயாங்க உங்க பின்னாடி தான் ஒடியாராம். பப்புலாம் ஒடியாரா. தயாங்கோட அப்பா தான் தயாங்க அம்மாவே பாக்குறாங்க. தயாங்க அம்மாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னடி நின்றுகிட்டு இருக்க? நீங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுக போறா. சீக்கிரம் போய் தயாங்க தூக்கிட்டு ரூமுக்கு போக சொல்லுங்க. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் போங்கன்றேன்ல. வரும் போறாரு. அவர் கிச்சனுக்கு போறதுக்குள்ளடா நீங்க மயங்கி விழுக போறீங்க. தயாங்க உங்களை புடிச்சிடுறான். பொண்டாட்டி என்னடி என்னாச்சுடி? தூக்கிக்கிட்டு வெளில வரான். தயாங்கோட அப்பாவுக்கு ஷாக்கு. திரும்பி தயாங்க அம்மாவை தான் பாக்குறாங்க. அதே இடத்துலதான் தயாங்க அம்மா நிக்கிறாங்க. தயாங்க பயந்துக்கிட்டு தான், அப்பா மயங்கிட்டாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும். தயாங்க அம்மா தான்டா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தயா, அவளை ரூம் கூட்டி போ. அம்மா என்ன பேசுறீங்க? மயங்கிட்டாமா. தயாங்க நான் சொல்றது கேளு, இவளை ரூமுக்கு கூட்டி போடா. அம்மா அம்மா சொல்றேல்ல கூட்டி போ. அவனும் கண் டீயர்ஸோட தான் நீங்க மயங்கி இருக்கீங்க. உங்களையும் ரூம் கூட்டி போய் தான் படுக்க வைக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி பதறுது. எங்க அப்பாவுக்குலாம் ஒண்ணுமே புரியல. எப்படி இவ கரெக்டா சொன்னா அப்படின்னு. நீ என்னாச்சு நீ உங்களுக்கு பொண்டாட்டி எந்திரடி. உங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கண்ணே கலங்கிருச்சு. பயப்படுறான். பயமா இருக்கு. எங்க அம்மா தான் தண்ணி கொண்டு உள்ள வர்றான். தயாங் பப்பு 2 பேரும் வெளில போங்க. அம்மா என்னம்மா? தயாங் சொல்றேல்ல வெளில போ. அம்மா அவளுக்கு ஒண்ணும் இல்ல, எந்திரிச்சிருவா. 2 பேரும் வெளில போங்க. அண்ணிமா. அப்போ வெளில போல அரைஞ்சிருவேண்டி. 2 பேரும் வெளில போங்க. தயாங்க அழுதுகிட்டே தான் வெளில போறான். தயாங்கோட அம்மா டோர் லாக் பண்ணிட்டு அவங்கள பாக்குறாங்க. ஒரு மாதிரி மயங்கி தான் இருக்கீங்க. பக்கத்துல வந்து தாண்டா தண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க ஃபேஸ்ல தான் துளிக்கிறாங்க. இன்னமும் ஒரு மாதிரி மயங்கின மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு பேசுறது எல்லாம் கேக்குது. ஒரு மாதிரி அரை மயக்கத்தோட கண்ணை மட்டும் முழிச்சு பேசாத மாதிரி இருக்கீங்க. அதான் நீங்க சாரி கட்டியிருப்பீங்களடா, அதையும் ஒதுக்குறாங்க. உங்க சாரிய லைட்டா உங்க ஹிப் வரைக்கும் இறக்குறாங்க. அவங்க ஹேண்ட் எடுத்து உங்க ஸ்டொமக்ல வைக்கிறாங்க. உங்க கண்ணு கலங்கி டியர்ஸ் வருது. அப்போ உங்க அத்தை சைட்ல வைக்கையில அவங்க ஹேண்டில் ஒரு கிக் உங்க பேபி பண்றான். ஷாக்கா அவங்கள திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கண்ணில் டியர்ஸ் வருது. அவங்களும் ஒரு மாதிரி கண் கலங்குறாங்க. அகைன் அவன் கிக் பண்றான். உங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உங்க அத்தை உங்கள்கிட்ட எதுவுமே பேசாம உங்க ஃபேஸ் எல்லாம் தொடச்சு விட்டு அந்த ரூமை விட்டு வெளில போறாங்க. தயாங்க சிஸ்டரும் அவங்க அப்பா முதற்கொண்டு வெளில தான் நிக்கிறாங்க. அம்மா பொண்டாட்டி ஒன்றும் இல்லடா, பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்கா. லைட்டா மயங்கிருக்கா. அம்மா இல்லம்மா ஏமா இருக்குமா, அன்னைக்கு அப்படித்தாம்மா மயங்கிருந்தா. எங்களுக்கு இந்த மாதிரி ஆனா ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்கம்மா. டென்ஷன் பண்ணக்கூடாதுனாங்க. நான் தான் கொல்லவான்னு நினைச்சு அவ காலில் முதிச்சுட்டு அதாம்மா டென்ஷன் ஆயிட்டா. இப்படி மயங்கிட்டாம்மா. அம்மா ப்ளீஸ்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவோம். தயங்கோட ஃபேஸை ஹக் பண்ணிட்டு உங்க கண்ணில் ஹாப்பி டியர்ஸ் வருது. ஆனா ஏன் என்ன சொல்லாம மறைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. இங்க பாரு தயாங், உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இல்லை. உன்னை விட அவ ரொம்ப நல்லா இருக்கா. உன் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்க. ஓ அவனும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஓடுறான். எங்க அம்மா கண்ணில் டியர்ஸ் வருது. எங்க அப்பாவும் கன்ஃபியூஷனோட பார்க்குறாரு. அம்மா அன்னைக்கு என்னமாச்சு? அம்மா நானும் போகிறேன். போ கீழே வா. என்ன அப்படின்னா பப்பு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. சொல்றான் அண்ணிட்ட இருக்கேன், நான் அண்ணியை பாத்துக்கிறேன் அப்படின்றா. பட் கேட்காம தான் கூட்டிட்டு போய் அவளை டைனிங்ல போக்காச்சு. ஏன்டி பொண்ணு தான் பாக்குறோன்றல. எங்க அப்பா பார்த்து அவ்வளோ சந்தோஷமா பாக்குறாங்க. எங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கா அப்படின்ட்டு. வாங்க உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க அப்படின்னா அவங்களும் ஃபுட்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. தயாங் சிஸ்டர் சாப்பிடாம உங்களோட ரூமை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. தயாங்கோட அம்மா தான் மண்டையில் ஒரு போடு போட்டு சாப்பிட்டு போய் ரூமில் தூங்குடி அப்படின்றா. தயாங்கோட அப்பா தான் அவரும் ஒரு மாதிரி அந்த தோசையை ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டே தயாங்கோட அம்மாவதே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா
ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்க ஒரு மாரி வாமிட் பண்ணிட்டு ஏங்கிட்டீங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போ வேணான்றீங்க. அது மட்டும் இல்லாம எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க மயங்கிருவீங்கன்னு எப்படி தெரியும்? எப்படி கரெக்ட்டா சொன்னா? அப்படின்ட்டே குழப்பத்தோடயே அந்த தோசைய ஒரு மாரி பிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்பதான் தயங்கம்மா தயங்கோட அப்பாவ பார்க்குறாங்க. அவரு அப்படியே தான் தோசைய ஒரு மாரி பிச்சுக்கிட்டே தான்டா தயங்கோட அம்மாவ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்களும் இப்பதான் தயங்கோட அப்பாவ பார்க்குறாங்க. அவர பார்த்து ஒரு ஹாப்பியான ஒரு ஸ்மைல். தயங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ எதுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு. ஏங்க நீங்க சாப்பிடுங்க. "ஏய் பப்பு சாப்பிட்டு ரூமுக்கு தான் போற. அண்ணா ரூமுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு கொன்றுவேன்டி" அப்படின்னு தான் கிச்சனுக்கு போறாங்க. ஃப்ரிட்ஜை திறந்து தான்டா பால் எடுத்து காய வைக்கிறாங்க. ஏன்னா நீ உங்களுக்கு சாப்பிட முடியாது. ஒரு மாதிரி கேரா இருக்கும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு மில்க் காய வச்சு ஃப்ரிட்ஜை திறந்து தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க. தயங்கோட அப்பா தான் அவள் சிஸ்டரும் சொன்னனால அவள் ரூமுக்கு போயிட்டா. தயங்கோட அப்பா அப்போ தான் கிச்சனுக்கு வராங்க. பார்த்தா தயங்கம்மா ஃப்ரூட்ஸ் இந்த டயத்தில் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ யார் ஃப்ரூட் சாப்பிட்றான்? அவ்வளோ ஹாப்பியாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா சொல்கிறத கூட காதில் கேட்காம மேமா தானே அந்த பால் பொங்குது ஸ்லோ வச்சு கிச்சன் கப்போர்டு எடுக்கிறாங்க. அதில் குங்குமப்பூ எடுக்கிறாங்க. எங்களோட அப்பாவுக்கு ஒன்றும் புரியல எதுக்கு அதை எடுக்கிறா அப்படின்ட்டு. அதே எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணுறீங்க. தயங்கப்பாவுக்கு புரியல. எடுத்துட்டு தான்டா போக பார்க்குறீங்க. தயங்கப்பா ஸ்டாப் பண்ணுறாரு. என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டில் எதுவுமே பேசாமல் போகிற. ரூமுக்கு போங்க வர்றேன் அப்படின்னு தான்டா இந்த பால் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துட்டு ஸ்டெப்பில் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தயாங் உங்க பக்கத்தில் உட்காந்து உங்க ஹேரவே ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்க ஃபோர்வர்ட்லேயும் கிஸ் பண்ணிட்டு அழுகுறான். பயமா இருக்கு. ஒரு ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்க திரும்பி பார்க்குறான். தயங்கோட அம்மா தான் உள்ள வர்றாங்க. தயாங் எந்திரி. அம்மா எந்திரிடா அவளை டிஸ்டர்ப் பண்ணாம. அம்மா நான் என்ன டிஸ்டர்ப் பண்றேன்? கீழே தோசை ஆறிட போது சாப்பிட்டு வா. அம்மா அவ இன்னும் சாப்பிடலம்மா. நான் எப்படி இப்போ அம்மா சொல்றது கேட்கல. அவ்வளோதான் அவளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் பாலும் போதும். நீ சாப்பிட மாட்டா. நீ போ கீழே. அம்மா எனக்கு பசிக்கல. உனக்கு எதுக்கு பசிக்கலன்னு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி நல்லா தான் இருக்கு. நீ போ கீழே சாப்பிட்டு வா. அம்மா நீ மட்டும் போல. அவனும் உங்களை பார்த்துட்டு எந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளில போறான். இந்த பாலும் ஃப்ரூட்ஸும் வச்சுட்டு தான்டா உங்களை பார்க்குறாங்க. நீங்க வாமிட் எடுத்ததுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. அதில் தண்ணி இருக்கும். சரி ஓகே ரொம்ப பட்னியாக இருக்கக்கூடாது. அகைன் தண்ணி எடுத்து உங்க ஃபேஸ்ல தொளிக்கிறாங்க. கண்ணு ஒரு மாதிரி லைட்டா ஓப்பன் பண்றீங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. எந்திரிடா. எனக்கு தூக்கமா வருது. சரி இந்த பாலும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நீ தூங்கு. உங்களுக்கு பசிக்குது ஆனால் தூக்கமும் வருது. நீங்களும் பைய உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு தான் எழுந்திரிக்கிறீங்க. உங்கள் அத்தை தான் பால் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பால் உங்கள் அம்மா எப்படி கொடுப்பாங்க? கிட்டானா உங்களுக்கு குங்குமப்பூ போட்டு தான் கொடுப்பாங்க. அதே ஸ்மெல்ல இதில் வருது. திரும்பி உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அத்தை உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சிருப்பாங்க. அதை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நீங்கள் பார்க்குறீங்களடா அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து தான் உங்கள் முன்னாடி நீட்டுறாங்க. இதை சாப்பிடு. மிட் நைட்டில் உனக்கு பசிச்சா இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்ரு. ஃப்ளாஸ்கில் மில்க் வச்சுருக்கேன். ஆல்ரெடி சூடாக தான் இருக்கு. தேன் குடிச்சுக்க அப்படின்ட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. குடிச்சிட்டு படுத்துக்கடா. நான் புருஷன் சாப்பிட மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப பதறி பயந்துட்டான். போய் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அத்தை அதை பற்றி எதுவுமே கேட்காம வெளில போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட கேட்கலையேன்னு தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்களும் இந்த பாலை குடிச்சிட்டு தான் ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்றீங்க. இல்லை தயங்க சாப்பிடாம இந்த தோசையை ஒரு மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். எங்களோட அம்மா தான்டா அவன் மண்டையிலே ஒரு போடு. டீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு அங்கே பிடிக்கல. உன் பொண்டாட்டி இங்கே முழு போடா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? ஆமா அவளுக்கு பசிக்குது சாப்பிட்றா. இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா தயங்க அம்மா உன் பிளேட் எடுத்து தோசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தயங்க பார்க்குறான். என்ன என் பொண்டாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? அவளை நினைச்சு நான் பட்னியா இருக்கேன். ஆனா அவ என்னை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? அப்புறம் தயாங் தண்ணி ரொம்ப தவிக்கும். அம்மா இது வின்டர் சீசன். இப்போ யாராவது தண்ணி குடிப்பாங்களா? குளிருமா. ஆனா அவன் பொண்டாட்டி குடிப்பா. இது நம்ம தண்ணி கொண்டு போ. அவனும் இப்போ தாண்டா தோசை சாப்பிட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரி தண்ணி கொண்டுட்டு போகிறான். இங்கே தயங்கம்மா எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. ஆனால் தயங்கப்பா தூங்கியிருக்கவே மாட்டார். அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமும் கன்ஃபியூஷனுமா இருக்கும். என்னங்க இன்னும் தூங்கலையா நீங்கள்? இங்கே வாடி. என்ன என்னடி நீ பாட்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒயன் மயங்கிட்டான். அது எப்படி அவன் மயங்கிடுவான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம அவ்வளோ ஹாப்பியா சிரிக்கிற. என்னடி? அது ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப படுங்க அப்படின்னு தயங்கம்மா படுக்கிறாங்க. எங்க அப்பா என்னன்னு சொல்லவே மாட்டாளே அப்படின்ட்டு
அவரும் தூங்குறாரு. இந்த சைடு தயாங் தாண்டா உள்ள ரூமுக்கு போயிருப்பான். பார்த்தா நீங்க இல்ல. ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க. உள்ள சவுண்டு கேக்குது. தண்ணி சவுண்டு. மூச்சே வருது. ஒரு லாக் பண்ணிட்டு தாண்டா இந்த டேபிள்லயும் தண்ணி வச்சுட்டு பெட்ல ஒரு கார்னர்ல படுத்திருக்கான். கண்ணை மூடிக்கிறான். நீங்க ஏதாவது திட்டுவீங்களா அப்படின்ட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. பார்த்தா பெட்ல தயாங் தூங்குறான். தூங்கலடா, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றான். உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க. அதுக்குள்ள எப்படி ஒருத்தன் தூங்குவான் அப்படின்ட்டு அவன் நடிக்கிறான்னு தெரியும். உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த கார்னர்ல படுத்திருக்கான் அப்படின்ட்டு அவனை பார்த்தும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க. தண்ணி இருக்கு. ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டேப்லெட் முழுங்கணும்டா, அதனால நீங்கள் கிச்சனுக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா தண்ணி இங்கே இருக்குது. உங்கள் பேக்கை திறந்தா நீங்கள் ரெகுலராக போகிற டேப்லெட் எடுத்து அந்த வாட்டர் எடுத்து தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அந்த டேபிளில் வைக்கல. தயாங்க்கு புரியுது நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இந்த குளிர்லேயும் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க. ஏன்னா ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வச்சுட்டு தாண்டா அந்த பெட்டில் போய் நீங்களும் படுத்துக்கிறீங்க. சைடில் திரும்பி தயாங்க பார்க்குறீங்க. செல்லம் மாதிரி படுத்திருக்கான். இங்கிட்டு இங்கிட்டு ஒரு அசைய கூட இல்லை. நீங்களும் உங்கள் பேபியை ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துருத்தான். தயாங் சைடு திரும்பி படுக்கிறீங்க. தயாங்கவே பார்க்குறீங்க. உங்கள் பேபியை ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆட் பண்ணாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். அந்த பிளாக் பனியனில் அவ்வளோ அழகாக இருக்கான். அவனை கிட்ட போய் ஹக் பண்ணிக்கணும் போல தோணுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் 3 பேருமே கிடைச்சிட்டா ஓவரா ஆடுவேன். அதனால அப்படியே உன்னை ஏங்க வச்சு இங்கே பின்னாடி சுத்த விடுறேன் பாரு அப்படின்னு தான் நீங்களும் தயங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்குது. நீங்களும் ஒரு பேபியை ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்போ தான் தயாங் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். உங்கள் பக்கத்தை திரும்பி படுக்கிறான். ஏன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக படுத்திருப்பான். உங்களே பார்க்குறான்டா. ஒரு ஹேண்டை உங்கள் சீஸில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஹேண்டை உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு படுத்திருக்கீங்க. அவனால் நம்பவே முடியல. நீங்கள் அவன் கூட அவன் ரூமில் அவன் பெட்டில் அவன் கூட படுத்திருக்கீங்க. இதெல்லாம் அவனுக்கு கனவு மாதிரி இருக்கு. உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணலடா. உங்கள் பக்கத்தில் தான் வந்து உங்கள் ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிட்டு தள்ளி வந்து படுத்துக்கிறான். உங்களையும் அவ்வளோ ரசித்து பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு தூக்கம் வருது. அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்குறான். அப்படி 2 ஹவர்ஸ் ஆகுது. டைம் ஆக ஆக குளிர் அதிகமாகுது. ஏசி ஃபுல்லாக இருக்கு. நடுங்குறீங்க. அவ்வளோ குளிருது. கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்ன இவ்வளோ குளிருது? பக்கத்தில் பார்த்தா தயாங் அவன் வாட்டில் படுத்திருக்கான். ஆனால் உங்களுக்கு குளிருது. ஏசி ரிமோட்டை பார்க்குறீங்க. பட் அது எங்கே இருக்குன்னே தெரியல. விண்டோ ஓப்பனில் இருக்கு. டிம் லைட்டு. பெட்ஷீட் பார்க்குறீங்க. ஏன்னா அவன் பெட்ஷீட் எப்பயுமே வச்சுக்க மாட்டான். சுற்றி பார்க்குறீங்க. இல்லை, குளிருது. உங்கள் சாரி இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி பொத்திக்கிட்டு தான் படுக்கிறீங்க. முடியல. பக்கத்தில் பார்த்தா தயாங் பனியன் தான் போட்டிருக்கான். ஆனால் அவன் குளிராத மாதிரி படுத்திருக்கான். உங்களால இதுக்கு மேலே முடியல. ரொம்ப குளிருது. ஏசி ரிமோட் எங்கே இருக்குன்னு தெரில. தயாங் பக்கத்தில் நெருங்கி போகிறீங்க. அவன் உங்கள் சைடு தான் திரும்பி படுத்திருக்கான். நீங்கள் தாண்டா அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கிறீங்க. எப்படின்னா உங்களை அவன் பேக்கப் பண்ண படுத்துக்கிறீங்க. அவனோட செஸ்டில் வாமாக சாஞ்சுக்கிறீங்க. அவனோட ஹார்ம்ஸில் உங்கள் ஹெட்டை வச்சுக்கிட்டு உங்கள் ஹெட்டை வச்சுருப்பீங்களடா, அந்த கையை உங்கள் நெக்கை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இன்னொரு ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சு ஒரு மாதிரி உங்கள் கையை வச்சு ரப் பண்ணி கொடுக்குறீங்க. அவனோட ஹேண்டு உங்கள் ஸ்டொமக்கில் அவ்வளோ வாமாக இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஸ்டொமக் வலிச்சிருக்கும். அந்த டயத்தில் அவன் நீங்கள் கை வச்சுருப்பீங்க உங்கள் ஸ்டொமக்கில். அதனால உங்களுக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்னு அவன் ஹேண்ட் வச்சுருப்பான். அவங்களோட பெயின் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ அவன் வாமான ஹக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நல்லா அவன் மேலே சாஞ்சுக்கிட்டு தான் உங்கள் ஹேண்ட் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்து அவன் ஹேண்டை வச்சு நீங்களே அவன் ஹேண்டில் தட்டி கொடுக்குறீங்க உங்கள் பேபிக்கு. உங்களோட ஹேரு அவன் ஃபேஸில் படுறனால ஒரு மாதிரி முன்றான். உங்கள் ஸ்டொமக்கில் தட்டி கொடுக்குற ஹேண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் ஹார்ட் பீட்டு ஒரு மாதிரி ரைஸ் ஆகுது. டைட்டாக கண்ணை முடிக்கிறீங்க. என்ன அப்படின்ட்டு அவன் தான்டா
கண்ணை முழிச்சு பார்க்குறான். அவன் ஃபேஸ் பூரா ஹேராக இருக்கு. அவன் கையை எடுக்கிறான். என்ன எடுக்க முடியல. நல்லா முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அவன் ஆம்ஸில் படுத்திருக்கீங்க. அதுவும் அவன் ஹேண்டு நெக்கை சுற்றி வச்சிருக்கு. இன்னொரு ஹேண்டு உங்கள் ஸ்டொமக்கில். அதுலேயும் உங்கள் கையை அவன் மேலே தொட்டு பார்த்தா உங்கள் ஸ்டொமக். அதுவும் சாரிக்குள்ள ரப் பண்ணி பார்க்குறான். அவ்வளோதான், உங்கள் ஹார்ட்டே வெளியில் வந்து விழுந்துரும் போல. இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஏன்னா தூங்குனா கூட தெரியாது. நீங்கள் தான் முழிச்சிட்டிங்களே குளிருதுன்னு. ஸ்ட்ரைட்டாக படுத்தவன் உங்களையே ஹக் பண்ணி கொன்னி படுக்கிறான். அவனோட பாடி மொத்தமும் உங்கள் மேலே படுற மாதிரி, அவன் காலோட காலை உங்களை எண்ணிக்கிற மாதிரி, அவனோட மூச்சு காற்று இன்னும் உங்கள் பக்கத்தில் படுற மாதிரி, உங்களோட ஸ்மெல்லு உங்கள் ஹேர் நெக்குக்குள்ள உங்கள் கழுத்தில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். அப்படிதான் கூஸ்பமாகுது, சிலுக்குது. ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ்பமாக இருக்கும்லடா. அப்போ நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி சினுங்குறீங்க. உங்களையும் மீறி உங்கள் உடம்பு முன்றீங்க. தேங்க் ஸ்டாப் ஆயிட்டான். ஏன்னா முழிச்சு பார்த்தா நான் தான் உங்களை ஹக் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் நினச்சிக்கிருவீங்க. பார்த்தா அந்த மாதிரி தான் அவன் தான் பேக் ஹக் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட அப்படின்ட்டு அவனை இன்னும் ஹேட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் அமைதியாக இருக்கான். அவன் கிஸ் பண்ணதில் உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. அவனோட மூச்சு காத்து இன்னமும் உங்க நெக்குக்குள்ள முடியல. அவன் சைடு திரும்புறீங்க. நீங்க நகரத பார்த்துட்டு செல்லம் மாதிரி படுத்திருக்கான். அண்ணா அவ்வளோ கிரிப்பா மூடி இருக்கான். அவனோட ஹேண்டு இன்னமும் உங்க நெக்குக்குள்ள தான் இருக்கு. அப்படியே திரும்பி அவனோட நெக்குக்குள்ள உங்க ஃபேஸை வச்சுக்கிறீங்க. அவனை டைட்டா ஹக் பண்றீங்க. உங்க ஸ்டொமக்கு அவன் ஸ்டொமக்கில் இடிக்குது. அது ஒரு தனி ஃபீலாக இருக்கு. அவனுக்கு ஏதோ கனெக்ட் ஆன மாதிரி. அந்த குளிருக்கும் அவனை ஹக் பண்ண வாமுக்கும் அவனோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிறீங்க. ஆனால் பாவம் தயாங் தான் இப்படி பண்ணதுக்கு அதுக்கு அவனுக்கு தூக்கமே வரல. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டீங்க. இன்னமும் உங்கள் ஸ்டொமக்கில் இருந்த கையை நீங்கள் இப்படி திரும்பியிருப்பீங்களடா. அப்போ உங்கள் ஹிப்புக்கு வந்துருச்சு அவன் கையை. எடுக்கலை, அசைக்கல அந்த கையை. கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே முழிச்சே இருக்கான். லைட்டாக அவனுக்கு கண் அப்படியே ஒரு மாதிரி சொருக்குது. கண்ணை மூடுறான். அவனோட ஸ்டொமக்கில் ஒரு கிக்கு. கண்ணை ஓப்பன் பண்ணுறான். என்ன பார்க்குறான். பார்க்க முடியல. ஏன்னா உங்கள் ஹேண்டு அவன் ஹிப்பில் ஒன்று இருக்குது, இன்னொன்று உங்கள் ஸ்டொமக் பக்கத்தில் இருக்குது. இல்லை, இவளோட கையாக தான் இருக்கும், பட்டிருக்கும் போல அப்படின்ட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனும் தூங்குறான். நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. ஆனால் உங்கள் பேபி தூங்கவே இல்லை. அது கிக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவனோட ஸ்டொமக்கில் நல்லாவே படுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதான் 2 பேருமே ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவனும் உங்களை நல்லா ஹக் பண்ணி படுத்திருக்கான். உங்களோட ஹேர் பூரா அவனோட ஃபேஸில் தான் இருக்கு. உங்கள் கையை வச்சு அவனோட ஃபேஸில் இருக்க முடி எடுத்து விட்றீங்க. அவனோட லிப்ஸு அதில் லைட்டாக மவுத் ஓப்பனில் அவனோட டீத் லைட்டாக தெரியுது. உள்ள லைட்டாக வாயை ஓப்பன் பண்ணி தூங்குது. அவனையே பார்த்து ரசிக்கிறீங்க. உங்ககிட்ட அவ்வளோ திமிரா நடந்துக்குருவான். ஆனால் இப்போ உங்களை பார்த்து பயப்படுறான். அவங்க முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி தூங்குறான். அவன் மூக்கில் ஒரு குட்டி மோல். அவனோட பாக்ஸர் லிப்பு லைட்டாக அவங்க ஹெட்டை தூக்கி லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. பக்கத்தில் தான் சாங் சவுண்டு கேட்குது. அப்போ சாங் போட்டுக்கிட்டே ரெஸ்ட் ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கான். திரும்பி வாழை பார்க்குறீங்க. பார்த்தா டைம் ஆச்சு. நேற்றே நீங்கள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, இன்னைக்கு போகணும். நீங்கள் தாண்டா அவனோட ஹேண்ட் எடுத்துட்டு உங்கள் நெக்கை சுற்றிருப்பான். அந்த கையை எடுத்து விட்டு பையன் எழுந்திரிச்சு அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறீங்க. ஏங்க பார்க்குறீங்க, அந்த பிளாக் கலர் பனியனுக்கும் அவனோட சாக்ஸ் மாதிரி போட்டிருப்பான். என்ன பையன் மாதிரி இருக்கான். இப்படி பார்க்கல, ஐயோ இவனா புருஷன் ரொம்ப அழகா இருக்கான். அரக்கன் புருஷன், எல்லாத்துலேயும் அரக்கன்டா தாண்டா இருக்கா அப்படின்னு தான் உங்கள் சேலை லைட்டாக அங்கங்கே ஒரு மாதிரி கலண்டுருச்சு. அதையும் பிடிச்சிக்கிட்டு தான் கப்போட ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்கர்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போகிறீங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. தயாங் பக்கத்தில் அவள் தங்கச்சி பாட்டு போட்டு சாவடிக்கிறா. ஆன்னு காதுக்குள்ளே கையை விட்டு ஒரு மாதிரி ஆடிட்டு பெட்டில் உட்காடுறான். நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
ஸ்கர்ட் கட்டிட்டு உங்கள் தலையை ஒரு மாதிரி தொடச்சிக்கிட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. இந்த சவுண்டு கேட்டு தயாங்க திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஸ்கர்ட் கூட நிற்கிறீங்க. தலையை தொடச்சிட்டு மிரரை பார்த்தபடி அவனுக்கு ஷாக்காக இருக்கு. என்ன காலையில் இப்படி நிற்கிறான்? ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் கபோர்டு தான் சாரி எடுக்கிறீங்க. புலடி நான் இருக்கேன்டி அப்படின்றான். அவனை ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. சாரி, நான் எதுவும் பார்க்கல, இப்போ கிளம்பிடுறேன் அப்படின்னு தான் அவன் கபோர்டை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறான். அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் எந்திரிச்சிட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தெரிஞ்சே தான்டா ஸ்கர்ட் கூட நின்றுருப்பீங்க. தயாங்க உள்ளதான் ஷவரை ஆன் பண்ணிட்டு நிற்கிறான். ஓ தயாங்கா, என்னடா நம்மளே சும்மா இருந்தாலும் இவன் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டா. ஓ நைட்டும் டெம்ட் ஏத்துறான், காலையிலும் டெம்ட் ஏத்துறான். இல்லை குனிஞ்சு பார்க்குறான், ஆட்டாய் நிற்கிது. ஐயோ என் தம்பி வேறன்ட்டானே. டே தம்பி சும்மாறா, அக்கா மட்டும் பார்த்தா கொண்டுடுவா. கீழே போ செல்லம், கீழே போடா. டே தம்பி, அண்ணன் பேச்சு கேளுடா அப்படின்ட்டு அவனும் அதுக்கு பாடம் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகுறான். நீங்கள் தான்டா சாரி கட்டியிருக்கீங்க, ஆனால் அந்த கீழே இருக்க ஸ்லீவ் எடுக்க முடியல. பக்கத்தில் பப்பு இருக்கா. டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவ டோர் தான் நாக் பண்ணுறீங்க. அவன் நல்லா வைப்பா சாங் போட்டு அடிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உங்கள் அத்தை தான்டா இவளை கத்திட்டு போயிருப்பாங்க. ஏன்னா உங்களை எழுப்பியிருக்க மாட்டாங்க. தயாங்க கூட இருக்கிறீங்க. ஓகே, அவங்க பையன் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹாப்பி தான். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஒரு லைட்டாக தட்டுற சவுட்டு கேட்குது. அவளும் ஓப்பன் பண்ணுற. அண்ணி அப்போ ஏன் இவ்வளோ சவுண்டு? வால்யூம் கம்மி பண்ணு. ஓகே சாரி அண்ணி அப்படின்னா கம்மி பண்ணுறா. என்ன அண்ணி? அண்ணி செம்ம அழகா இருக்கீங்க, அதுவும் இந்த சாரி சூப்பராக இருக்கு அண்ணி. அப்போ எனக்காண்டி ஒரு ப்ளீஸ், ஒரே ஒரு குட்டி ஹெல்ப். என்ன இதெல்லாம் கேட்கணுமா என்ன? ஸ்லீவ் மட்டும் எடுத்துடுறா அப்படின்றாங்க. அப்பவும் எடுத்துடுறா, அவ்வளோ அழகா இருக்கு. தயங்கண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்திருப்பான். பார்த்தா நீங்கள் இல்லை. சரி ஓகே, கீழே போயிட்டேன்னா அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவனோட ஐடி கார்டு பேக்கு ஃபோன்லாம் எடுத்துட்டு தான் கீழே வர்றான். கீழே வரையிலே அவனுக்கு உங்களோட நினப்பு தான். நைட்டு அவனை ஹக் பண்ணி படுத்ததும் இல்லாமல் காலையில் அவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் கூட நிற்கிறேன். கீழே நின்று தான் பார்க்குறான். ஆளே சுற்றி பார்க்குறான். ஹாலில் தயானோட அப்பா தான் இருக்காங்க. அவரும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கிச்சனில் குக் பண்ணுற சமையல் கேட்குது. பப்பு தான். அவளும் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு அண்ணி நான் கீழே போகிறேன், டைம் ஆச்சு, அம்மா கத்துவாங்க அப்படின்னு சொல்கிறா. சரிடா அப்படின்னா அவளும் போயிடா. இப்போ உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா சாரி கட்டியாச்சு, தலை சீவனும் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. உங்களுடைய திங்ஸு ஒரு சின்ன பேக்கில் இருக்கும்டா. அதை நீங்கள் செல்ஃபுக்கு பக்கத்தில் ஓரமாக வச்சுருப்பீங்க. அதை எடுத்து தான் அந்த மிரர் டேப்லேயும் அதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. கிளிப்பு, ஹேர் பேண்டு இதெல்லாம் எடுத்து டைமாச்சு. நீங்கள் வேறு காலையிலேருந்து கீழே வேறு போகலை. உங்கள் அத்தைக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ணலை. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கையில் எல்லாமே உங்கள் அம்மா பார்த்துருப்பாங்க. இது உங்கள் அத்தை வீடு, அதனால சீக்கிரமாகவே கிளம்புறீங்க. ஓகே, உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு திரும்புறீங்க. உங்கள் நாக்கு ஒரு மாதிரி லைட்டாக கடிக்கிறீங்க. உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க நெத்தியில் குங்குமம் இருக்கணும் அப்படின்ட்டு. திரும்பி மிரரை பார்க்குறீங்க. அதில் குங்குமச்சிமல் இருக்கு. அதை எடுத்து உங்கள் நெத்தியில தான் வைக்கிறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. அம்மா நான் கிளம்பிட்டேம்மா. அறிவு கட்டவளே, இத்தனை மணிக்கிட்ட எஞ்சிக்க சொன்னேன். அப்பா பாருப்பா, அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை கசக்கிட்டு ஆட் பண்ணுறான். பார்க்குறான். கிச்சன்லேருந்து அவங்க அம்மா தான் கத்திக்கிட்டு ஃபுட்டோடு எடுத்துக்கிட்டு வராங்க. டைனிங் டேபிளே வைக்கிறாங்க. கிச்சன் எட்டி பார்க்குறான். பார்த்தா இல்லை, நீங்கள் இங்கே இல்லை, இங்கே இருக்கா, நம்ம ரூமில் இல்லையே. ஏண்டி காலையில் ஏண்டி பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டே இருங்க உங்கள் பொண்ணுக்கு. +2ல் மட்டும் பாஸ் ஆகாமல் இருக்கட்டும், அப்புறம் உங்கள் பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு தயாங்க அம்மாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. டைனிங் டேபிளையும் ஃபுட்டோ வச்சுட்டாண்டா திரும்புகிறாங்க. பார்த்தா தயாங்க தான் அந்த வீட்டவே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான்? டேய் தயாங், திரும்பி அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். யாரடா தேடிக்கிட்டு இருக்க? யாரம்மா தேடுவேன், பொண்டாட்டியை தான் தேடுறேன். ரூம்ல இல்லை, இங்கே இல்லை. ஏய் தயாங், ஒன்றைத்தான் கத்திக்கிட்டு இருக்கேனே இங்கே ஒருத்தி, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அது வந்து சும்மாம்மா, வீடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அதான். ஐயோ அம்மா ஒரு மாதிரி பார்க்குதே. பார்த்தது இருக்கட்டும், உன் பொண்டாட்டி எங்கடா ஒயன்? அவ்வளோதாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். டே தயாங், என்னடா ஆச்சு? உன்கிட்ட கேட்குறதுக்கு நானே போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் திரும்புகிறாங்க. பார்த்தா நீங்கள் ஸ்டெப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அவளே வந்துட்டான்.
அப்படின்னு தான் தயங்க அம்மா பார்க்குறாங்க உங்களை. திரும்பி பார்க்குறான். அவ்வளோதான், ஸ்டன் ஆகி பார்க்குறான். அந்த ஸ்டெப்பில் அவ்வளோ அழகா நடந்து வரீங்க. அந்த பட்டு சாரிக்கு சொல்லவே என்ன ஃப்ளாட்டு. தயங்க அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க. அதுவும் முக்கியமாக உங்கள் நெத்தியை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் குங்குமம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. நீங்களும் வச்சுருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல். அவ்வளோ அழகா வர்றீங்க. இலையும் வர்றீங்க. தயங்க ஒரு லுக்கு. ஏன்னா அவன் உங்களை தான் பார்க்குறான், நல்லா தெரியுது உங்களுக்கு. உங்கள் அத்தை பக்கத்தில் தான் நிற்கிறீங்க. சாரி எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லடா, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேன். வா சாப்பிடலாம். ஏய் பப்பு வாடி. அவளும் அவங்க அப்பா கூட கொஞ்ச நேரம் மூவி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவளும் தான்டா டைனிங் டேபிள் வர்றான். ஏங்க உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா என்ன? வாங்க. டேய் தயாங், அங்கேயே ஏன்டா நின்றுக்கிட்டு இருக்க? என்னன்னு தெரில, காலையிலேருந்து என்னத்தை தேடுறான்னு தெரில. ஏன்னா அவன் உங்களை தான் தேடி இருப்பான். அவங்களோட ரூம்ல இருந்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ மேல இருந்து வர்றீங்க. அவ்வளோ அழகா இருக்கீங்க. பார்த்துக்கிட்டே வந்துதான் அந்த டைனிங் டேபிளையும் உட்காடுறான். உங்க மேல இருந்தவனால கண்ணை எடுக்கவே முடியல. உங்க அத்தை கூட சேர்ந்துதான் நீங்களும் ஃபுட் எடுத்து உங்க மாமாக்கு எடுத்து வைக்க போறீங்க. அப்பா உங்க அத்தை ஏன் நீ சாப்பிட்றான்? உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, அப்புறம் கோயிலுக்கு போகணும்லடா. ஏன்னா உங்க அத்தை நேற்று சொல்லியிருப்பாங்க, அகைன் என் வீட்டுக்கு வரையில தயாங்கும் நீங்களும் கோயிலுக்கு போகணும்னு சாமிகிட்ட வேண்டியிருப்பாங்க. அதனால தான்டா உங்களை சீக்கிரமா கிளம்ப சொல்லியிருப்பாங்க. பட் நீங்க தூங்கிட்டீங்க. நீ சாப்பிட்றான் அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல சாப்பிடுவோம். ஏன் நீங்களே உட்காந்துக்கிறீங்க. தயாங் பக்கத்துல அவன் உங்களையே தான் பார்க்குறான். உங்க அத்தை தான் எல்லாத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அப்போலாம் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்றான். டீ தயாங் சாப்பிட்றா. ஆமா சாப்பிட்றேன். ஐயோ கொல்றாளே. உன் பொண்டாட்டி எம்பிட்டு அழகா இருக்கா. அந்த ஏஞ்சலுக்கு டஃப் கொடுப்பா போலயே. ஐயோ இப்படி காலேஜுக்கு வந்தா நான் என்ன பண்றது? பொண்டாட்டி சத்தியமா புருஷனால முள்ளடி. உங்க அத்தை தான்டா உங்களுக்கு தனியா ஒரு ஃபுட் கொடுக்குறாங்க. பேங்க் பாக்குறான், பப்பும் பாக்குறா, உங்க மாமாவும் பாக்குறாங்க. அம்மா அன்னைக்கு மட்டும் என்ன இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு? உங்களுக்கெல்லாம் இது அன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல். ஆமாடா, உங்க அத்தை உங்களுக்கு ப்ரோட்டீன் ஐட்டமா சமைச்சிருப்பாங்க. பேங்கும் பாக்குறான். ஏய் பப்பு, உங்க அன்னைக்கு முடியல இல்லடி, அதான் அவளுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா சமைச்சேன். பேசாம சாப்பிடு. அத்திங்க பிரசியமா பேசாம. அவளும் எதுவுமே பேசாம சாப்பிட்றான். ஏங்க உங்களை பாக்குறான். அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடல. அவங்க லிப்ஸ் அவ்வளோ அழகா இருக்கு, தேன் லிப்ஸ் மாதிரி. அவன் சாப்பிட முடியல. உங்க லிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். உங்க லிப்ஸ் ஒரு மாதிரி நீங்க சக் பண்ணி லைட்டா ஃபுட் ஒட்டி இருக்கும். அதை நீங்க எடுக்கல. ஐயோ என் லிப்ஸை சாப்பிட்றே அப்படின்ட்டு அவன் சொல்லாம சொல்றான். தமா முடியல. காலையிலே அவனை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க. உங்களாலே சாப்பிட முடியல. ஏன்னா தயா உங்களை தான் பார்க்குறான்னு நல்லா தெரியும். உங்க அத்தை தான் கிச்சனுக்கு போய் பால் சூடு பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. உங்க மாமா தான்டா வேணுமா சாப்பிட்டு தான் அவரும் இன்வெஸ்ட் பண்ண போயிடுறாரு. உங்க அத்தை தான் பப்பு உங்க அப்பா கூட கிளம்புடி. அவளும் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறான். இந்த பாலை குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அத்தை ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம். நம்ம 2 பேரும் கேப்பில் போவோம். அப்புறம் தயாங் நீ உன்னோட பைக்கில் வந்துடுடா. நானும் ஒயனும் கேப்பில் வர்றோம். வரையில நான் பஸ்ஸில் வந்துடுறேன். ஒயன் நீ கேப்லேயே போய் காலேஜில் இறங்கிடுடா. சரிங்க சரிங்க தவா. ஆண்டி புருஷன் குத்துக்குள்ள மாதிரி பைக் வச்சிருக்கான், அதில் போறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறலாம். ஐயோ என் அம்மா ஆனால் சேர்த்து வைப்போன்னு பார்த்தா பிரிச்சு வைக்கிற மாதிரி அவ்வளோ குட்டி போச்சு சொல்கிறாங்களே. தயாங்க அவங்க அம்மாவை தான் பார்க்குறான். ஏன்னா தயாங்க அம்மாவுக்கு தெரியும்லடா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு. பைக்லலாம் போனால் சேஃப் இல்லை, அதனால தான் கேப் புக் பண்ணியிருப்பாங்க. தயாங்கோட அம்மா தான் தயாங்க அப்பா சாப்பிட்ட ஃபுட்டை பிளேட் எடுத்துகிட்டு போய் கழுவ போயிருப்பாங்க. தயாங்க ஒழுங்காகவே சாப்பிடல. தயாங்க பார்க்குறீங்க, அவன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. அவனை பார்த்து சிரிச்சிட்டு தான் கிச்சனுக்கும் போகிறீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பிளேட்டை கழுவிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தை தான் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் காலையிலேயே உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஈவினிங் ஃபுட்டு சாரி லஞ்சு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. துவயன் ப்ளீஸ் அண்ணா நான் பார்த்துக்கிறேன். அப்படிதான் நீங்களும் வெளில வரீங்க. தயங் சாப்பிடவே இல்லை, அப்படியே இருக்கான். தயங்கோட அம்மாவும் வராங்க. எவ்வளோ நேரம்டா சாப்பிடுவ, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் கை கழுவிடாட்டே என்ன எனக்கு போதும் அப்படின்னா அவன் பேக் எடுத்துட்டு எல்லாவும் போகிறான். நீங்கள் தான்டா அந்த ஃப்ரூட்ஸு எல்லாத்தையும் உங்கள் பேக்கில் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் அத்தையை பார்த்து சிரிக்கிறீங்க. டீ தயங் ஐடி கார்டுடா. வெளில போயிட்டான். அத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த ஐடி கார்டு எடுக்கிறீங்க. அதையும் பார்க்குறீங்க. அத்தை
அந்த ஐடி கார்டை பார்த்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெயிட்டாக சிரிக்கிறீங்க. அந்த ஐடியிலையும் கிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் அத்தை நாங்கள் சாப்பிடவே இல்லைடா அந்த ஃபுட் எடுத்துட்டு கிச்சனுக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வெளில வராங்க. நீங்கள் அந்த ஐடி கார்டு எடுத்துட்டு வெளில போறீங்க. பைக்கு கிட்ட நிற்கிறான். இவ்வளோ கோவமா இருக்கு. அம்புமோன்ட்ட வேற சொல்லியிருப்பான் இனிமே என் பொண்டாட்டி தான் அப்படின்னு. பேசாம மோனு இதுக்கெல்லாம் நீ தானே காரணம். வந்து ஒன்று அட்டியில அம்மா என் பேர் தயாங்களடா அப்படிதான் செம்ம கோவத்தோட இருக்கான். நீங்க வெளில வர்றீங்க. தயாங்க பாக்குறீங்க. அவன் மூஞ்சி அப்படி இருக்கு. அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்ப தயாங்க அம்மா தான்டா டோரை நாக் பண்ண போறாங்க. வெளில கேப் வந்துருச்சு. நாங்க அதை பாக்குறோம். ஆரன் சவுண்டு கேக்குது. நீங்களும் பாக்குறீங்க. பார்த்துட்டு உங்க அத்தைய பாக்குறீங்க. போன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்ன? ஐயோ சரி சரி நான் இப்பயே வர்றேன். நாங்களும் திரும்பி பார்க்குறோம். லாக் பண்ணியிருப்பாங்க. டோரையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபோனை பேசிக்கிட்டு தான்டா தயாங்க பக்கத்தில் வர்றாங்க. ஐயோ இல்லை இல்லை நானும் வந்துடுறேன். தயாங்க பார்க்குறாங்க. தயாங்கும் பார்க்குறான். இங்கே பாரு தயாங்க அம்மாவுக்கு வேலை இருக்கு. பேசாம நீயே ஒயனை கூட்டிட்டு கோயிலுக்கு போ. அவளை பார்த்து பத்திரமா கூட்டி போடா. ஸ்பீட் பிரேக்லலாம் பைய தான் போகணும். ஏன் தயாங்க கூட போயிடுடா அப்படின்னா அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு போகிற மாதிரியே அப்படியே அந்த கேப்பில் ஏறி போயிடுறாங்க. தயாங்க அவ்வளோ ஹாப்பி. அம்மா பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். ஆனால் தயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. அவனும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். தயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. இது உங்களோட பிளான் தானா? நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க நான் தயாங்க கூடயே போகிறேன் அப்படின்ட்டு. உங்கள் அத்தை தான் இல்லைம்மா பைக்கில் வேணாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. உங்கள் அத்தையை பார்த்து கண்ணடிச்சிருப்பீங்க. அவங்களும் பதிலுக்கு கண்ணடிச்சிட்டு தான் கேபில் போயிருப்பாங்க. நீங்கள் தயாங்க பைக்கை பார்த்து நடந்து போகிறீங்க. அவன் உங்களை மிரரில் பார்க்குறான். நீ கண்டிப்பாக பார்ப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்கள் உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு தான் அந்த பைக்கு பக்கத்துலேயே நிற்கிறீங்க. அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு. ஏன்னா அதை ஷோல்டர் பிடிச்சி தான் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அவன் ஷோல்டர் கை வச்சு தான் அந்த பைக்லேயே ஏறி உட்காடுறீங்க. ஹார்ட் பீட் அவனுக்கு அவ்வளோ ரைஸ் ஆகுது. அவனுக்கு க்ளோஸாக போய் உட்காடுறீங்க. அவ்வளோதான். உங்கள் பேக்கை அவன் முன்னாடி நீட்டுறீங்க. அவனுக்கு புரியல. உங்களை பார்க்குறான். திரும்பி எனக்கு கை வலிக்குது அப்படின்றீங்க. அந்த பேக்கை வாங்கி முன்னாடி வச்சுக்கிறான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். பக்கத்தில் பார்த்தா எந்த கம்பியுமே இல்லை பிடிக்கிற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் அவன் ஷோல்டரில் கை வைக்கிறீங்க. சைடாக திரும்பி ஷோல்டர் பார்க்குறான். அவங்களோட ஹேண்டை இவ்வளோ ஹாப்பியாக அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு வெளியிலையும் போகிறான். ஐயோ இதெல்லாம் எனக்கு கனவு மாறி இருக்குடா தயா. என் கூட என் பைக்கில் என் பொண்டாட்டி. இப்படிதான் அப்பப்பா அவனோட பைக் மிரர்ல உங்களை பார்க்குறான். அவனோட ஜிம் கார்டுது. அவனுக்கும் க்ளோஸ்ல அவன் ஷோட்ல கை வச்சுட்டு வர்றீங்க. உங்களோட ஹேரு அவ்வளோ அழகாது. இந்த காத்துலயும் பறக்குது. ஸ்பீட் பிரேக் வருது. அவனுக்கு தெரியாதுலடா நீங்க பிரெக்னெண்டா இருக்குது. இதுல அவன் வேனுக்குனே இடா போறான். அவனை ஹிட் ஆகுற மாதிரி இடிக்கிறீங்க. தயாக் ஹிட் அவன் ஷோல்டர் பிடிக்கிறீங்க. ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு ஸ்டாப் தயாக் ஸ்டாப் பண்ணு. என்னடி ஸ்டாப் பண்ணு. ஏண்டி ஸ்டாப் பண்ணு. அவனும் ஓரமா ஸ்டாப் பண்றான். இல்ல நான் கேப்லயே வர்றேன். என்னாச்சுடி? எனக்கு உன் கூட வர பயமா இருக்கு. ஏன்னா ஸ்பீட் பிரேக்ல வந்திருப்பான்டா. அது ஒரு மாதிரி உங்க ஸ்டொமக் மேல போய் ஹிட் ஆயிருக்கும். உங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு கேப்ல போறோம்னு சொல்லியிருப்பீங்க. நான் ஒன்றும் பண்ணலடி. சாரி சாரி. இனிமே பைய ஓட்டுறேன்டி. இல்ல இல்ல என் பொண்டாட்டி சாரி எதுவும் பண்ணல. பைய ஓட்டுறேன் அடி. அவன் நினைச்சுக்கிறான் உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ட்டு இன்னமும் நினைச்சுக்கிறான். ஆனா நீங்க நினைக்கிறது உங்க பேபிக்கு ஏதாவது ஆயிரும்ட்டு. ப்ளீஸ் டி எதுவும் பண்ணல. பையவே ஓட்டுறேன்டி அப்படின்ட்டு அவன் டியர்ஸோட சொல்றான். தயா ப்ளீஸ் பைய ஓட்டு. பயமா இருக்கு. உங்க பேபிக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு பயமா இருக்குடா அப்படின்னா அவனும் பைக் ஸ்டார்ட் பண்றான். அகைன் அவன் ஷோல்டர் பிடிச்சிதான் பைய ஏறி உட்காரிங்க. அவனும் பையவே போறான். நீங்க உங்க பேபியை தான் உங்க ஸ்டொமக்கு ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான். இப்ப அவன் ஷோல்டர்ல இருந்து கை எடுத்துட்டு அவன் ஹிப்ப பிடிச்சிக்கிறீங்க. நெஞ்சு கீழே பாக்குறான். எதுவுமே சொல்லாம தான் கோயில்ல போய் ஸ்டாப் பண்றான். நீங்களே கீழே இறங்குறீங்க. அவனும் கீழே இறங்குறான். பக்கத்துல பூஜை பொருள் இருக்கும்டா அதுதான் வாங்குறீங்க. அங்க உங்க பக்கத்துலயே நிக்கிறான். எப்பா தம்பி இதுவும் பொண்டாட்டி தானே இவளை பாக்குறான். அவனுக்கு பயமா இருக்கு நீங்க அவனோட பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு. முத பொண்டாட்டிய கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருப்பீங்கல்ல. உங்களை பார்த்தாவே தெரியுது. பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடு. அதுவும் நீயே உன் கையால வச்சுட்டா கட்டின பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என் திருன்னு முழிக்கிறான். என்னப்பா இப்படி பாக்குற? ஏமா பொண்ணே உன் புருஷன் தானே எப்படி முழிக்கிறான் தம்பி? என் புருஷன் தான்
தயங்க பார்த்து சொல்றீங்க. அவனும் உங்கள பார்க்குறான். தயங்க திரும்பி பார்த்துட்டு பின்னாடி திரும்பி நிக்கிறீங்க. அதான் உன் பொண்டாட்டியே வச்சு விட சொல்லிட்டாளே. இதப்பா அப்படின்னா அவங்க பூவ கட் பண்ணி குடுக்குறாங்க. தயங்க அந்த பூவ கை நடுக்கத்தோட வாங்குறான். என்னப்பா இப்பதான் புதுசா வைக்க போறியா என்ன? இப்படி கை நடுங்குது. இந்த இப்படி வச்சா நிக்காது. இந்த ஹேர் பின் குடுக்குறாங்க. தயங்க தான் உங்க ஹேர்ல பூ வைக்கிறான். உங்க ஷோல்டர்ல படுத்து உங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஹேர் பின்னை வச்சு குத்தி விட்டு தான் இப்போ கோயிலுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த பூஜை சாமானை வாங்கிட்டு நீங்களும் தயங்க கோயிலுக்குள்ள போறீங்க. தயங்க நினைச்சுக்கிறான் அவங்க ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு. கோயிலுக்குள்ள போய் தான்டா இயற்கையிலையும் கொடுக்குறீங்க. தயாங்கோட ராசி பலன் நட்சத்திரம், உங்களோட ராசி பலன் நட்சத்திரம் எல்லாம் சொல்றீங்க. தயாங்க உங்களை பாக்குறான். அவனோட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நேத்து உங்க அத்தை சொல்லியிருப்பாங்க. உங்களும் கொண்டுட்டு போயிட்டாங்க. நீங்க கண்ணை மூடி வேண்டிக்கிறீங்க. வேண்டிக்கிட்டே உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வருது. தயங்க கண்ணை மூடி வேண்டிக்கிறான். என் கண்ணே கலங்குது. சாமி கிட்ட வேண்டிட்டு உங்களை தான் பாக்குறேன். அப்ப அந்த ஐயர் தாண்டா பூச்ச சாமான கொடுத்துட்டு பூரம் காட்டுறாங்க. நீங்களே அதை தொட்டு கும்பிடுறீங்க. தயங்க கும்பிடுறான். இந்தாங்கோ பொண்டாட்டி இதுல குங்குமத்தை வச்சு விடுங்கோ. அப்புறம் அவங்க மாங்கல்யத்திலேயே வச்சு விடுங்கோ அப்படின்னு தான் திருநீரும் குங்குமமும் கொடுக்குறாங்க. என்ன யோசிக்கிறேன் சீக்கிரம் வச்சு விடுங்கோ அப்படின்னு அந்த ஐயரை சொல்றாங்க. தயங்க உங்களை பாக்குறான். நீங்க தயங்க பார்த்துட்டு உங்க கண்ணை முடிக்கிறீங்க. அதான் உங்க பொண்டாட்டியே வச்சு விடுன்னு கண்ணை மூடுறாங்களே வச்சு விடுங்கோ அந்த ஐயரும் சொல்றாங்க. தயங்க தாண்டா அந்த குங்குமத்தை எடுக்கிறான். உங்களை பார்த்துக்கிட்டே உங்க நெத்தியில குங்குமம் வச்சு விடுறான். நீங்களே கண்ணை திறந்து தயங்க பாக்குறீங்க. உங்க நெக்குக்குள்ள போட்டிருப்பீங்கடா உங்களோட தாலி. அதவும் வெளியில எடுத்து உங்க செஸ்ட்ல தொங்க போடுறீங்க. அதுலயும் அவன் வச்சு விடுறான். என்னங்க சாமி பிரசாதம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. எனக்கு இன்னமும் இந்த கை நடுக்க விடல. உங்களுக்கு கால் வருது. நீங்களும் உங்க பேக்கை ஓபன் பண்ணி தான் உங்க போன் எடுக்கிறீங்க. அதான் உங்க பேக் இருக்கு சாமா இருக்கு. திரும்பி தயங்க பாக்குறீங்க. பேக்கை தூக்கி தயங்கிட்ட நீட்டுறீங்க. அவனும் வாங்கிக்கிறான். அதான் உங்க அப்பா தான் கால் பண்றான். அப்பா நீ எங்கடா இருக்க? கோயில்ல. கோயிலுக்கு போயிருக்கியாடா? அம்மா சொன்னாங்க நீயும் தயங்கும் போயிருக்கீங்க அப்படின்ட்டு. உங்க அத்தை போன் அடிச்சு சொல்லியிருப்பாங்க போல. சரி டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்க. அப்படியாடா? சாப்பிட்டேப்பா. டேப்லெட் போட்டேப்பா. நான் உங்க அப்பாவும் பேசிட்டு கட் பண்றாங்க. நீங்களும் கட் பண்றீங்க. டைம் ஆச்சு காலேஜுக்கு போகணும். கூப்பிடுறீங்க. சரிடி. அவனும் உங்க பின்னாடியே வர்றான். அப்ப அந்த கோயில இருக்கிற 2 பொண்ணுங்க தாண்டா சாமி கும்பிட வந்திருப்பாளுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் வர்றாளுங்க. நீ அங்க பாருடி செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான். இந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் செம்ம அழகா இருக்காண்டி. இந்த பாரி பையெல்லாம் கோயிலுக்கெல்லாம் வருவாங்களா பேசிட்டு உங்களை கிராஸ் பண்றாளுங்க. அவளுக்கு யார சொன்னாலுங்கன்னு நல்லா தெரியும். தயாங்க நான் 5 ஸ்டெப்புக்கு பின்னாடி தான் தயாங்க வரான். திரும்பி தயாங்க பாக்குறீங்க. அவன் உங்க பேக்க கொண்டு வர்றான். அவளுகளை பார்த்து முறைச்சிட்டு தயங்க பாக்குறீங்க. என்னாச்சுட்டு ஏன் நிக்கிறேன்? அவளுகளும் தயங்க பார்த்துக்கிட்டே தாண்டா போறாளுங்க. ஏன்னா அவளுக்கு சொன்னது தயங்க காதுல கேட்டிருக்கும். தயங்க முறைச்சிட்டு உனக்கு தான் பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்குமே. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கே. உன் நம்பர் கொடுத்துட்டு வா. தயங்க பார்த்து சொல்றீங்க. இல்லடி. தயங்க திரும்பி அந்த பொண்ணுங்களை பார்த்து ஒரு முறை ஆல்ரெடி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போலடி. அதான் அவன் பொண்டாட்டி போல போயிடுறாளுங்க. தயங்க பார்த்து முறைச்சிட்டு தான் நீங்களும் வெளில போறீங்க. தயங்க தான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக்ல ஏறி உட்காந்துக்கிறீங்க. டேய் மச்சான் என்னடா மணியாச்சு தயங்க காணோம். அது மட்டும் இல்ல ஜானு அக்கா வேற தயாங்க வீட்டுல தான் இருக்கான். பாவம் தயாங் கட்ட என்ன பாடுபடுறானோ. மச்சான் ப்ரொஃபசர் வந்துட்டாரா? நம்மடா உங்க அப்பா வந்திருப்பாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்க்குள்ள போயிட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் இங்கே நிக்கிறாங்க. ஏய் உங்களுக்கு மட்டும் என்னடா கிளாஸ்க்குள்ள போடா. இந்த போறோம் சார். என்னடா போடா வருவான் அப்படின்னா இவங்க 3 பேருமே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இந்த சைடு நீங்க தானே வந்துகிட்டு இருக்கீங்க. தயங்க பைக்கை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க. ஸ்டாப் பண்ணுன்றல அவனும் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்க இந்த பைக்கை விட்டு கீழே இறங்கி தான் உங்க பேக் எடுக்கிறீங்க. உங்களோட காலேஜுக்கும் இங்க போய் இறங்கி இருக்கிறதுக்கும் 10 நிமிட் ஆகும். முன்னாடி நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்க. என்னடி இதுக்கப்புறம் நானே போய்க்கிறேன். அப்புறம் அந்த பூஜை பொருள் இருக்குடா அதை எடுத்து நீங்களே எங்களோட பைக் பவுச்சுக்குள்ள வச்சிருக்கீங்க. இந்த வாட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. தயங்க தான் உங்க பின்னாடியே பைக்ல ஏறு நான் உள்ள ஸ்டாப் பண்றேன். தயங்க பார்த்து முறைச்சிட்டு வீட்டுல போறீங்க. தயங்க உங்க பின்னாடி தான் வந்துகிட்டே இருக்கான். பாரு தயா வீட்டுல தான் நானும் புருஷன் முன்னாடி காலேஜ்ல இல்ல புரியுதா பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன். அவனை பார்த்து முறைச்சிட்டு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. எனக்கு செம்மையா கோவம் வருது. பைக்க முறுக்கிக்கிட்டு தான் உங்களுக்கும் முன்னாடி போய்கிட்டு இருக்கான். தயங்க பார்த்து சிரிக்கிறீங்க. சாரிடா என் புருஷா என்ன அவங்க பேக் எடுத்துட்டு போறீங்க. தயங்க செம்ம கோவத்தோட அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பேக் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு அதோட அவன் கிளாஸ்க்கு போறான். நீங்க ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிக்கிட்டு தான் உங்க கேபினுக்கு போறீங்க. இன்னைக்கு செகண்ட் இயர் பி கிளாஸ்
உங்களோட புக் எடுத்துட்டு போயிடுறீங்க. நாங்க இப்பதான் அவன் கிளாஸ்க்கு போயிருப்பான். மச்சான் வந்துட்டான்டா. நாடா வரையிலே கோவமா வரான். பக்கத்துலயே வந்து உட்கார்றான். மச்சான் தயாங்கா சும்மா பேசு பல பலன்னு மின்னுது. எதுவும் விசேஷம் உண்டா? தூணு வாய மூட அவன் டென்ஷன்ல இருக்கான். நம்ம சமமா வந்தாண்டா வாய மூடாம லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு செம்ம கடுப்பாகுது. எங்க ஒரு மாதிரி அமைதியா இருக்க ட்ரை பண்றான். ஆனா முடியல. நொய்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னால இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்துல ஒருத்தவன் தான் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பரங்கிதான் சம்பவம் ரிச்சு உக்காந்துருப்பான். பாட்டில் எடுத்து மெயின் பாட்டிலே போடுறான். இவ்வளவுதான் கண்ணு மூலையெல்லாம் புத்திங்கி பாட்டிலே கைய வச்சு மகான ஒரு கத்து. விஷ்ணுலாம் ஜானலாம் அலையில கை வச்சுட்டாங்க. இவ்வளவோ சொல்லியிருப்பான். ஆனா சாம்பவமே கேட்டிருக்கவே மாட்டான். இப்ப சரிடா இதுல பச்சா நான் காரியம் பண்ணிட்டடா. வலிக்குதுடா. ஆனா இப்படிதான் வலிக்குது. நான் பாரு மச்சான் நீ அழுகுற. எனக்கு இப்பதான் குள்ளன் இருக்குடா. இப்பதான் என் மைண்டு ரிலாக்ஸா இருக்குப்பா. தயாங் பெஞ்சு மேல காலை போட்டு அப்படி வால்ல சாயிறான். ரொம்ப கண்ணுல இருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா முடியல. அந்த இடத்த புடிச்சிட்டு வலிக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்பதான்டா அர்ஜுன் உள்ள என்ட்ராறான். அவனோட காலெல்லாம் கீழே எடுத்து போட்டு கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அர்ஜுன் உள்ள கிராஸ் பண்ணி தான் போயிருப்பான். அப்ப அவளையும் பார்த்திருப்பான். உங்களை பார்க்கையில கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்ப தயாங்க பார்த்தா அவன் நெத்திலையும் அந்த துணிர் இருக்கு உறைஞ்சிருச்சு. நீங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ட்டு இப்படியே கிளாஸ் போகுது. இந்த சைடு நீங்க தான்டா உங்க அத்தை கொடுத்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே லெசன் எடுக்கிறீங்க. அப்படியே உங்க ஓவர் முடியுது. அர்ஜுன் ஓவர் முடியுது. தயாங் இன்னைக்கு பூரா உங்களை பார்க்கவே இல்லை. ஏன் எப்பயுமே லஞ்ச் டயத்துல உங்களை ஏதாவது வம்புலுக்கு அட்லீஸ்ட் உங்களை பார்க்கவாது வருவான். எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஆனா தயாங் வந்து உங்களை பார்க்க வரவே இல்லை. தயாங்க்கு உங்க மேல செம்ம கோவம். அவன் ஆசைப்பட்ட மாதிரி உங்களை பைக்ல கூட்டிட்டு அவனோட காலேஜுக்குள்ள வரணும்னு நினைச்சிருப்பான். காலேஜ்ல இருக்க எல்லாமே உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு என் கூட வர்றத நீங்க பாதி அடையிலே ஸ்டாப் ஆயிட்டு இறங்கியிருப்பீங்க. அது அவனுக்கு கோவம் அவ்வளோ வருது. கேன்டீன்ல தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. என்னடா சாப்பிட்றான் அப்படின்னு சாமாமெல்லாம் சொல்றான். டீ உனக்கு பசிக்கு நான் மூட்டு சாப்பிட்றான். என்ன ஏன்டா உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்றாங்க. என்னடா மச்சான் அப்படின்னு தான் டைம் ஆயிருக்கும். இப்ப கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதான் தயாங் டெஸ்க்ல அவ்வளோ கிஃப்ட் இருக்கு. தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் டெஸ்க்ல எந்த லெட்டரும் கிஃப்டும் இருக்கக்கூடாதுன்னு. அவ தான் வைக்கிறாளுகன்னு தெரியல. இப்ப ஏத்துறாளுகடாண்ணா அப்படின்னு பாக்குறான். சம்பவம் தான் ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கும். மச்சான் என்னடா எங்களுக்கெல்லாம் எதுவும் வைக்க மாட்டாளுங்க. உனக்கெல்லாம் வைக்கிறாளுங்க. நீ ஏன்டா அப்படி பண்ற அந்த கிஃப்ட் எடுத்து பாக்குறான். ஏய் மச்சான் நாளைக்கு உனக்கு பர்த்டேடா. அதனால விஷ் பண்றதுக்கு வச்சிருக்காளுங்கடா. மச்சான் இப்படி பண்ற. ஆமா இதான் ஒண்ணு குறைச்ச கிஃப்ட்லாம் ஒரு மாதிரி தள்ளி விடுறான். சம்பவம்டா அந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து அவனோட பேக்ல போட்டுக்கிறான். டீ கேடா பண்ற எனக்கு வேணா போடா. எனக்கு நான் வச்சுக்கிறேன் பண்ணி தொலை அப்படின்னு அவனும் டெஸ்க்ல உட்காந்துக்கிறான். இன்னைக்கு பூரா நீங்க தயாங்கவே தான் நினைச்சிருப்பீங்க. காலையில பார்த்தது ஏன்னா இன்னைக்கு தயாங்கோட கிளாஸ் உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். தயாங்கும் அப்படிதான் இன்னைக்கு பூரா உங்களை பார்க்கல. அவனும் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான். பட் இருந்தாலும் உங்க மேல ஒரு கோபம். அந்த கோபத்தை காட்டிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு பூரா உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டான். நீங்க உங்க அப்பாவோட தான்டா உங்க அப்பா கேபினுக்கு போய் அப்பா கூடயே கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த செட் தயாங் தான் அவனுக்கு கிளாஸ் போகுது. கவனிக்கவே பிடிக்கல. பட் இருந்தாலும் அவன் கவனிக்கிறான். நான் தேர்ட் இயர் போறான் அப்படின்ட்டு. ஆனா நம்ம சாம்பமும் என் தலையை சொரிஞ்சுக்கிட்டே திரியிறான். டேய் மச்சான் எனக்கு புரியவே இல்லடா. தலை வலிக்குது மச்சான். வா மச்சான் ஏதாவது கிரவுண்டுக்கு போவோம். டீ மூட்டிட்டு காணினா ஐயோ மச்சான் எனக்கு தலையெல்லாம் சுத்துதுடா. டே விஷ்ணு பாடுறா இவனடா அநியாயத்துக்கு நல்லவனாகிறான். அப்படிதான் அவன் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன்னா போகுது. காலேஜும் ஓவர் ஃபினிஷ் ஆகுதுடா. தயாங் தான் அவனோட புக் எல்லாத்தையும் அவன் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தயாங்கா இவ்வளோ பரபரன்னு எடுத்து வைக்கிறா? எங்க மச்சா போற? அங்கடா போவாங்க வீட்டுக்கு. ஐயோ மச்சான் என்ன மறந்துட்டியா என்ன? அண்ணடா உன் பர்த்டேக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுப்பியா மச்சான்? இப்ப என்னடா வீட்டுக்கு போறோம்ன்றே ஜானு பாடுறா. அக்கா வந்தோடனே மாறிட்டான்டா. நம்ம மேல எல்லாம் பசமே இல்லடா. எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ட்டு ஒப்பாரி வச்சு அழுகுறான். ஜானு நம்ம தயாங்க இல்லடா. ஐயோ என் நெஞ்சு வலிக்குது. சாம்பமானே என் கூட பேசாதடா. நாங்களாம் உனக்கு கண்ணுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு நட்பெல்லாம் விட்டுட்டு உனக்கு உன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு போறிய மச்சான் அப்படின்னு ஆட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மச்சான் ஜானு விடுறா. நம்மளாம் உனக்கு ஃப்ரெண்டே இல்லை மச்சான். ஓவரா ஆட் பண்ண ஆரம்பிச்சு. ஜானு என்னடா போடா கூடலாம் பேசாதடா. வந்தோன்னு நீ மாறிட்டடா. இல்ல நாலு நட்பா இருந்ததெல்லாம் நம்ம தோணு சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் எங்க கூட எல்லாம் பேச மாட்டேற மச்சான். அது மட்டும் இல்லாம இடத்துக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டேற. எங்கேயாவது வெளில போனா கூட மாட்டடா போடா அப்படிதான் அவங்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க.
தலையிலே கை வச்சு உட்கார்றான். ஓ ஏய் என்னடா உனக்கு ட்ரீட் தானடா? அண்ணா மச்சான் என்னால இப்போ முடியாதுடா. என் பொண்டாட்டிய வீட்டில் வந்து விட்டுட்டு அப்புறம் தரேன்டா. டேய் ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோங்கடா. ஏய் போய் சொல்லுடா. ஏய் மொத்த சத்தியமாடா நம்மளால மச்சான். டீ நம்புடா. சரிடா மச்சான். புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நில்ற நாங்களும் வரோம் அப்படின்னா அவங்க 4 பேருமே இந்த கிளாஸை விட்டு வெளில வராங்க. அதான் நீங்க உங்க அப்பா கூட பேசிட்டு போறீங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க அப்பா கூட தான் போறீங்க. தயாங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாமமும் ஜானு விஷ்ணுவும் பாக்குறாங்க. நீங்க உங்க அப்பா கூட கார்ல ஏறி போறீங்க. டேய் மச்சான் தயங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமாடா. காலேஜ் என்னடா அக்கா ப்ரொஃபசர் கூட போறாங்க. மச்சான் எங்க போறாங்க? உன் வீட்டுக்கு தான் மச்சான் போவாங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? வாடா அப்படின்னு ஷோல்ல கை போட்டு கூட்டி போறான். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பைக்க ஸ்டார்ட் பண்றான். இப்ப சாமமோன் தான் ஜானு கூட ஏறி பைக்ல உட்கார்றான். டேய் சாமமோனே நான் மச்சான் வாடா நானே கூட்டி போறேன். டேய் வேணாண்டா. அதான் வரல வாடா. இதான் வந்துட்டே மச்சா அப்படின்னு அவனும் பைக்ல ஏறிக்கிறான். ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அந்த காலேஜுக்கு வெளியிலயும் போறாங்க. நம்ம சாம்பவனுக்குலாம் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா தயாங்கோட பார்ட்டி செம்மையா இருக்கும். அவனோட பர்த்டே பார்ட்டினா மஜாவா கொண்டாடுவாங்க. மச்சான் எங்க மச்சான் போலாம்? அது மட்டும் இல்ல மச்சான் புதுசா ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்களா? அதுவும் ஃபாரின் குட்டியா இருக்கா மச்சான். சும்மா பல பலன் இருக்காளுகளாம் மச்சான். போன வருஷம் சீனியர் படிச்சாங்கல்ல நம்ம காலேஜ்ல அவங்க சொன்னாங்க மச்சான். அவளுகளே வந்து வருஷவாளுகளாண்டா. என்னடா ஏய் ப்ளீஸ் மச்சான் அங்க கூட்டி போடா. அங்கடா அவனும் ஒரு பிளேஸ் சொல்றான். ஏய் அது கொஞ்சம் தூரம்டா. மச்சான் தூரம் தான் மச்சான் அங்க மழை இருக்கும். ப்ளீஸ் மச்சான் டேய் இந்த பாட்டிக்கு எங்களை அங்க கூட்டி போடா மச்சான். காலை கையா நினைச்சுக்கிறேன். ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. சரி வந்து தொலைங்க அப்படின்னு தான் அவனும் ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கான். டேய் ஜானு எத்தனை மணிக்குடா? மச்சான் 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிருமாண்டா. அப்போ நான் வீட்டில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்களும் கிளம்பிடுங்கடா. ஓகே மச்சான். ஏய் சாமமானே நீயும் ரெடியாரு. என்னாலாம் வெயிட் பண்ண முடியாது. சீக்கிரம் போயிட்டு நான் வரணும். என் அம்மா திட்டும். இது மட்டும் இல்லாம மச்சான் என் பொண்டாட்டி வேற இருக்கா. சும்மாவே எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அவ்வளோதான்டா. எல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்டா. சரி அப்படின்னா ட்ரை பண்ணுறான். சடன் பிரேக் போடுறான். டேய் என்னடா? டேய் என் பொண்டாட்டி இங்கே நிற்கிறாடா. நான் மச்சான் சொல்ற. டேய் அக்கா ப்ரொஃபசர் கூட போயிட்டாங்கடா. நீ வேற யாராவது பார்த்துட்டு அக்காண்டாதடா. டேய் அங்க போறான் என் பொண்டாட்டி நிக்கிறா. எங்காடா? சாமமானும் பாக்குறான். டேய் ஆமாடா அக்கா எதுக்குடா நிக்கிறாங்க? ஆமாடா காலையில தயாங்க எங்க ஸ்டாப் பண்ணிருப்பானோ அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு உங்க அப்பாவோட கார்லயும் போயிருப்பீங்க. போய்கிட்டு இருக்கீங்களே சடனா உங்க அப்பாவை கார் ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பீங்க. சும்மா ஏன்டா இங்க ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல நானே கூட்டிட்டு போறேன். இல்லப்பா ஸ்டாப் பண்ண சொல்லியிருப்பீங்க. உங்க அப்பாவும் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. நீங்க கீழே இறங்கிட்டுதான்டா. நீங்க வீட்டுக்கு போங்கப்பா. தயாங்க வருவான் நான் அவன் கூட போறேன் அப்படின்னு இருப்பீங்க. இல்லம்மா அதுப்பா நீங்க போங்க அப்படின்னு இருப்பீங்க. அவரும் போயிருப்பாரு. அதனாலதான்டா நீங்க வெயிட் பண்றீங்க. நீங்க தயாங்க பாக்குறீங்க. தயாங்க உங்களை தான் பாக்குறான். ஏன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. அங்க பார்த்து செம்மையா முறைக்கிறீங்க. மச்சா தயங்கா அக்கா உன்னை பத்தாண்டா முறைக்கிறாங்க. எனக்கு என்னமோ உனக்காண்டிதான் வெயிட் பண்றாங்க போல மச்சான். நான் இங்கே இறங்கிக்கிறேன்டா. இண்டா அவனும் இறங்கிக்கிறான். ஜானு தள்ளுடா. நம்ம ஜானு பைக்ல தான் சாம்பமோனு ஏறி உட்காந்துக்கிறான். டேய் மச்சான் தயாங் அங்க திரும்பி பாக்குறான். ஏய் வீட்டுக்கு வந்துடுறா நான் கிளம்பி ரெடியா இருக்கோம். தயாங் சோல்லே ஒரு மாதிரி தட்டிட்டு போயிடுறாங்க. தயாங் உங்களை தான் பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நீங்க அவங்க அப்பா கூட போயிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பான். அவனுக்காண்டி வெயிட் பண்றீங்க. அவ்வளவு ஹாப்பியோட அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க முன்னாடி ஸ்டாப் பண்றான். தயாங்க பார்த்து முறைன்னு முறைக்கிறீங்க. நான் அவன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பைக்லயும் ஏறி உட்காடுறீங்க. ஆலியும் தான்டா காலேஜ் முடிச்சு அவளோட கார்ல போய்கிட்டு இருக்கா. அப்ப நீங்க அவனோட பைக்ல ஏறி உட்காடுறீங்க. ஆலி பாக்குறா. காரையும் ஸ்டாப் பண்ணிட்டா. அயாங் பைக்கை ஸ்டார்ட் பண்ணோன்னு நீங்க அவன் ஷோல்டர் பிடிச்சுக்கிறீங்க. அவனோட பைக்ல போறத ஆலி பார்த்துட்டு மேம் எதுக்கு அயாங் பைக்ல போறாங்க? ஆனா நம்ம இப்பதான் பார்த்தோம் ப்ரொஃபசர் கூட போனத. அவளும் கன்ஃபியூஷனோட பாக்குறா. அயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அவன் பைக்கை ஸ்லோவாக தாண்டா ஓட்டிட்டு அவன் வீட்லேயும் ஸ்டாப் பண்ணுறான். பையன் சோல்ட்டை பிடிச்சி இறங்கிட்டு தான் தயங்க பார்த்து முறைச்சிட்டு அவங்க பேக் எடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. தயங்கோட பைக்கில் தான்டா காலையில் பூஜை பண்ண சாமான் இருக்குல்ல அதை எடுத்துட்டு அவனும் உள்ளே வர்றான். காலிங் பில் தான் அடிக்கிறீங்க. உங்கள் அத்தை தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களை பார்க்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஏன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாடா ஜூஸ் போட்டு வைக்கிறேன் அப்படின்றாங்க. சரிதா அப்படின்னா நீங்களும் ரெஸ்ட் ரூம் போறீங்க. தயாங் கையில காலையில பண்ண அர்ச்சனை கூட இருக்கு. அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா தயாங் என்ன ப்ளீஸ்மா அவங்க டார்ச்சல் தாங்க முடியல போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நான் சொல்றத கேளு அம்மா ப்ளீஸ்
நான் குடிக்காத, குடிச்சா அவ்வளோதான் குடிக்க மாட்டேம்மா ப்ளீஸ்மா சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் வேமா போறான். உங்களை பார்க்குறான். பார்த்தா நீங்க கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள அவன் டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போயிடுறான். ஓ என்ன ஐயோ ஆல்ரெடி உண்மையில எனக்கு கோபம் வருது அப்படின்னு அந்த ரெஸ்ட் ரூம் டோரவே பாக்குறேன். உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பெட்ல உட்காந்துருக்கீங்க. அதுக்குள்ள தயாங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேமா வெளில வரான். என்ன பாக்குறீங்க டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வரான். அவனையும் பார்த்து முறைச்சிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறீங்க. பட் நீங்க முறைச்சதாவே பார்க்கவே இல்லை. வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பர்ஸ் எடுத்துட்டு கீ எடுத்துட்டு வெளில போயிட்டான். அம்மா பாய் அப்படின்றான். நாங்க சீக்கிரம் போயிட்டு வாடா. ஓகேம்மா. தயாங்க அம்மாவுக்கும் தெரியும் நாளைக்கு அவனோட பர்த்டே அப்படின்னு. டைமை பாக்குறான். ஆயிடுச்சே. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் தயாங் அம்பம்மா வீட்லயே ஸ்டாப் பண்றான். ஆல்ரெடி அவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஏ மச்சான் வாடா. அவ்வளோ நேரம்டா. டீ சாரிடா. சம்பவம்னு ஏறி உட்காந்துக்கிறான். 4 பேருமே போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில வந்து பாக்குறீங்க. பார்த்தா தயாங்கல ஓகே கீழே இருப்பான் அப்படின்னா நீங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போறீங்க. மத்ததான் ஆல்ரெடி ஜூஸ் போட்டும் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு மாதிரி சுத்தி முத்தி பாக்குறீங்க. அத்தை என்ன ஒயன்? அத்தை அது தயாங் காணோம். குளிச்சாரு அதுக்கடுத்து காணோம். அது இல்லம்மா ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி கொடுக்க போயிட்டான். நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லை. சரிங்க. பப்பும் வந்துட்டா. அவளுக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டான். அப்புக்கு கொஞ்ச நேரம் டீச் பண்றீங்க. நான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அத்தைக்கு தெரிஞ்சும் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. நீங்க பப்புட்ட தாண்டா. பப்பு இரு. நீ எங்க போறீங்க? தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தான் நீங்க கிச்சனுக்கு போறீங்க. அத்தை குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத்தை எது வேணுமா? இல்ல உங்ககிட்ட பேசணும். சொல்லுவேன். அது அத்தை நான் உங்ககிட்ட புரியுது ஒயன். உனக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும் தோணுதோ அப்போ சொன்னா போதும். நான் ஒயன் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்ட்டு உங்க ஃபேஸை ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்களையும் பார்க்குறாங்க. உங்க கண்ணிலையும் டியர்ஸ் வருது. அதையும் தொடச்சிட்டு தான் அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. புரியுதுமா. எனக்கு எப்போ சொல்லணும் போல தோணுதோ அப்போ சொன்னா போதும். ஆனா அத்தை நீ ஒன்றும் சொல்ல வேணாம். போ. நீங்களும் உங்க அத்தையை பார்த்துட்டு நீங்களும் வெளில போய் உங்க பப்புக்கு தான் சொல்லி கொடுக்குறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க மாமா வந்துட்டாங்க. அவரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைனிங் டேபிள் தான் வர்றாரு. பப்பு எல்லாம் முடிச்சுட்டு அவளும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே தான் வர்றா. நீங்க உங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணி டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறீங்க. டைமை பாக்குறீங்க 8:30 ஆக போகுது. என்ன தயாங் வரல? உங்க மாமா கேக்குறாங்க. உங்க அத்தை தான் பதில் சொல்றாங்க. உங்க மாமாவும் திட்டுறாங்க. அவன் போனா லேட்டா தான் வருவான் அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துட்டு அப்படின்ட்டு. அவன் சீக்கிரமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்க அத்தை தான்டா உங்களையும் டைனிங் டேபிள் உட்கார சொல்றாங்க. பட் நீங்க இல்லைண்ணா அப்புறம் அப்படின்றீங்க. ஏன் சாப்பிட்டு இதுக்கு சாப்பிடணும் அப்படின்றாங்க. நீங்களும் அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறான். தயாங்கு தான் அவங்க அப்பா கால் பண்றாங்க. பட் தயாங் எடுக்கல. ஏன்னா அது புதுசா ஓபன் பண்ணியிருப்பாங்கடா. செம்ம வைபா இருக்கும். அதனால அந்த சாங்ல கேட்டிருக்காது. அவங்களும் கால் பண்ணிட்டு திட்டுறாரு. எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் ஃபுட் எடுத்துட்டு சாப்பிடுங்க அவன் வந்துருவான் அப்படின்றாங்க. நீங்களே எல்லாம் சாப்பிடுறீங்க. உங்க அத்தையும் வெயிட் பண்றாங்க. 9 o'clock ஆகுது. போய் தூங்குமான்றாங்க. ஆனா நீங்க தூங்க மாட்டீங்க. டயத்துக்கு தூங்கணும். போ டேப்லெட் போட்டு தூங்கு அப்படின்றாங்க. நீங்க ரூமுக்கு போறீங்க. பட் டேப்லெட் போடல. பால் மட்டும் குடிச்சிட்டு வீட்லயே உட்காந்துருக்கீங்க. எங்க அம்மாக்கு செம்ம கோவம். மணி 9:30 ஆச்சு. என் போனுக்கு தான் ரிங் ஆகுது. நான் எடுக்கல. ஜானுக்கு கால் பண்றாங்க. அவன் இந்த பைப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருப்பான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு. இப்ப அந்த சவுண்ட் கேட்டுதான் அவன் போன் பாக்குறான். ஐயோ அம்மாவா? அம்மா முன்னா சொல்லவே வேணாம். இதுகெல்லாமா குச்சாலாவா இருக்கா? தான் அம்மையா குடிக்கிறான். ஃபீல் பண்ணி அழுதுருப்பான். சொல்லிருப்பான் என்ன அவளுக்கு பிடிக்கலடா என்ன வெறுக்கிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்புறான். அம்மா போன் அட்டன் பண்றான். டேய் ஜான் தயான் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான். அம்மா அது தயாங்க திரும்பி பார்த்தா பாட்டில் எடுத்து கல்பா அடிக்கிறான். அவன் நான் இப்ப மட்டும் தயாங்க இங்க வரல உனக்கு அவ்வளவுதான் அப்படின்றாங்க. எங்க அம்மா போனை கட் பண்ணிட்டாங்க. நான் தான் டேய் மச்சான் அம்மா கூப்பிடுறாங்கடா. டேய் என்னடா வாடா விஷ்ணு தோணு ஐயோ மச்சான் ஒன்று போடுறான். ஜான் ரொம்ப குடிக்க மாட்டான். வீட்டுல இருந்தா ஓகே நல்லா குடிப்பான். இந்த மாதிரி பாட்டிலலாம் இவங்க மூணத்தையும் தூக்குறதுக்காண்டி கொஞ்சமா தான் குடிப்பான். வீடுனா சொல்லவே வேணாம் மட்டையாவா. பக்கத்துல தண்ணி பாட்டில் இருக்கும். விஷ்ணு மேலேயே ஊத்துறான் ஜான். என்னடா அம்மா வேற கத்துறாங்கடா. தயாங்க இப்படி இருக்கான்னு. அக்கா வேற வீட்டுல இருக்காங்க. தோணை கூட்டிட்டு போ. தயாங்க வீட்டுல விட்டு வரேன் அப்படின்றான். ஐயோ டே நானும் முடியலடா. எங்க அம்மால கூட்டு போடா அப்படின்றான். அவனும் சரிடா அப்படின்னு தான் போறான். தயாங்க ஷோல்டர்ல போட்டுதான் பைக்ல உட்காரச்சு கூட்டிட்டும் போறான். தயாங்க உளம்புறான். ஒழுங்கா உட்கார்றா. டே
என்னடா வாழ்க்கை எனக்கு பிடிக்கலடா மச்சான் உழம்புறான். எப்ப மச்சான் என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கும் வெறுக்கிறான் மச்சான். காரு ஸ்டாப் ஆகுது. ரோட்ல போட்டுதான் பிள்ளைங்கள் அடிக்கிறான். பார்த்தா 11. எங்க அம்மா தான் டோரை ஓபன் பண்றாங்க. தயங்க இந்த மாதிரி இருக்கான். என்னை பார்த்து முறைக்கிறாங்க. அம்மா சாரி நான் வேணான்னு தாம்மா சொன்னோம். அவன் அக்கா மேல இருக்கிறதுல அப்படின்ட்டு வளர்றான். சரி நீ பார்த்து போ என் கூட பைக்கு கொண்டு போ. தயங்கோட அம்மா தான்டா அவனையும் ரோட்ல போட்டு கூட்டிக்கிட்டு ஸ்டெப்ல போய்கிட்டு இருக்காங்க. டேய் உன்னை என்னடா சொன்னேன் நிதானமாவே இல்ல. ஏய் தயம் அம்மா என்னடா குடிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா சாரிம்மா. என்ன டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவும் கூட்டி போறாங்க. டோர் ஓப்பன் பண்ணணும்னு பாக்குறீங்க பார்த்தா தயங்க ரொம்ப குடிச்சிருக்கான். பெட்லயே வந்து படுக்க போடுறாங்க. அது என்னாச்சு? அது இல்லம்மா ரெண்டு கூட குடிச்சிட்டான். ஏங்க பாக்குறீங்க ஆய உளம்புறான். உங்க அத்தை உங்களை பாக்குறாங்க. ஏன் நீ பக்கத்துல அப்பு இருக்கான் அங்க போய் தூங்கிக்க. ஏன் குடிச்சிருக்கான் நீ தூங்காதடா வான்னு உங்களை கூட்டிட்டு போறாங்க. இல்லத்த இல்லம்மா அது வேணாம் அப்படின்னா உங்களை பப்பு ரூமுக்கு கூட்டி போறாங்க. அவ நல்லா தூங்குறா கொஞ்சம் தள்ளி படுத்துக்கம்மா. கைகாலெல்லாம் போட மாட்டா இருந்தாலும் பார்த்து படுத்துக்கடா அப்படின்னா அவ ரூம்ல விட்டுட்டு எங்க அம்மா கீழே போறாங்க. நீங்க போய் பெட்ல படுக்கிறீங்க. தூக்கம் வரல. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அவனுடைய பர்த்டே ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் ரொம்ப நாள் அவன்கிட்ட சொல்லி புலம்பி அழுதுருப்பான். இன்னைக்கு இதை சொல்லலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். தூங்குறீங்க அவனுக்கு தூக்கம் வரல. அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சுதான் உட்காந்துருக்கீங்க. முடியல. அந்த ரூமை விட்டு வெளில போறீங்க. உங்க டோர் அதாவது தயங்கோட டோர் ரூமே ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு பெட்டை பாக்குறீங்க. கைகால் விரிச்சு படுத்து உழம்புறான். பெட்டுக்கு பக்கத்துல போய் தான் அந்த பெட்லயும் உட்காருங்க. அவன் மேல ஆல்கஹால் ஸ்மெல்லு உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. டைமை பாக்குறீங்க 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான். பயமா இருக்கு. நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான். இருந்தாலும் அவன் பக்கத்துல போறீங்க. தயா 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 ஷோல்டர் பிடிச்சு தூக்குறீங்க. தூக்க முடியல. தயா உனக்கு உன் பொண்டாட்டி எவ்வளோடா பிடிக்கும்? அவளா என் பொண்டாட்டியா? என் பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு தான் என்ன பிடிக்காது. எனக்கு கண்டாவே அவளுக்கு பிடிக்காது. யாரா சொன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தயா. அது மட்டும் இல்லை நீ ஆசைப்பட்டேல தயா. டைமை பார்க்குறீங்க 2 நிமிட் இருக்கு. உனக்கு பேபி நான் ரொம்ப பிடிக்கும்ல. பேபி அதான் என்னை விட்டு போயிடுச்சுல்ல. பொண்டாட்டி கோபிய ஒன்னுட்டா யார் சொன்னா? அவ ஹேண்ட் எடுத்து உங்க ஸ்டொமக்ல வைக்கிறீங்க. பேபி உன்னை விட்டு போல தயா. நம்ம என்கிட்ட தான் இருக்கு. நம்ம பேபிடா. அது மட்டும் இல்ல தயா நம்மளுக்கு ஒரு பேபி இல்ல 2 பேபி ஸ்டொமக்ல. உன்னோட பேபி தயா. ஓ பேபி இருக்குடா. ஒரு பேபி தயா கண்ணை முழிச்சு பாருடா. எந்திரி தயா. இன்னைக்கு என்னோட பர்த்டே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏமா பாக்குறீங்க கரெக்டா 12 o'clock. ஐ லவ் யூடா. லவ் யூ புருஷா. லவ் யூ தயா. எனக்கு ஒன்று பிடிக்கும்டா. பொண்ணாரு நம்ம பேபி கிக் பண்ணுது பாரு. நம்ம பேபிடா பண்ற பாரு. ஆகுதா பாருடா. அந்த தைலியும் உங்க ஸ்டொமக்கு ஒரு மாதிரி ரப் பண்றான். கிக் பண்ணுது பேபி. என் பேபி நம்ம பேபி வாட் பண்ணலடா. என்னோட உயிரும் கலந்துருக்கு தயா. எனக்கு உன் மேல கோவம் தான். நான் என்னால பேபிய பட் பண்ண முடியாது தயா. அவனால எந்திரிக்க முடியல. என்னால தள்ளாடி எந்திரிக்கிறான். தடுமாறுறான். அவனை பிடிக்கிறீங்க தயா. அவன் ஃபேஸ ஹக் பண்றீங்க. தடுமாறுறான். பயமா இருக்கு உங்க மேல விழுந்துருவானோ அப்படின்ட்டு. அவன் கண்ணை முழிச்சு பார்க்க கூட முடியல தயா. என்னோட பர்த்டே கிஃப்ட் என்ன தெரியுமா? என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. உன் பொண்டாட்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல தயா. பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். என்ன பாரு. அவனும் முழிக்க முடியாம முழிக்கிறான். டர்ரா இருக்கு. லவ் யூடா. லவ் யூ மோர். லவ் எவ்ரிதிங். நீங்களா போய் லிப்ஸ்ல கிஸ் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உமட்டுது. ஆல்கஹால் ஸ்மெல்லு. அவனையும் லைடாய் தான் கிஸ் பண்றீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. அவனும் பேக் கிஸ் பண்றான். அவ ஹேண்ட் எடுத்து உங்க ஃபேஸை ஹக் பண்ணி அவனும் பேக் கிஸ் பண்றான். வலிக்குது. திங்ஸ் பண்ணதுக்கு அதுக்கும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒமுட்டுது. மீட் வர்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் ஃபீல் பண்றீங்க. அவனோட ஹேண்ட் அங்கங்க ஒரு மாதிரி பிளேஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு.
அதை விட பயமா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான். அவனோட சுயநலவிலே இல்லை. இப்போ கூட உங்களுக்கு பேபி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது அவனுக்கு நிதானத்துல இருக்கா என்னன்னு கூட தெரியல. தயா வேட்டை பிடிச்சி தள்ளுறீங்க. அவனும் ஒரு மாதிரி பாக்குறான். தயா சொல்றது உனக்கு புரியுதாடா? பண்ணாட்டே நம்ம பேபி இன்னமும் உயிரோடு தான் இருக்கு. நான் அதை எதுவும் பண்ணல. இருக்குடி அப்படின்னா உங்களை அங்கங்க கிஸ் பண்றான். தயா பயமா இருக்கு. பையன் உன்னோட கிஃப்ட் நான் தான். நம்மளோட கிஃப்ட் நம்ம பேபி. அப்படின்னா அங்கங்க கிஸ் பண்ணல. உங்கள் சாரி உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் நீங்களே கலட்டுறீங்க. அவனுக்கு கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அங்கங்கே உங்களை கிஸ் பண்ணி பையன் போல மாதிரி உங்கள் ஸ்டொமக்கில் அவ்வளோ கிஸ் பண்ணுறான். பேபி ஐயோ மிஸ் யூ. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இல்லை. சாரி ஐ லவ் யூ. உங்களோட ஜஸ்ட்லாம் அவன் ரப் பண்ணி செக் பண்ணுறான். அவ்வளோ டெம்ட் ஆகுது. அவனோட முடியெல்லாம் ஒரு மாதிரி கிளிப்பாக பிடிக்கிறீங்க. அவனோட செஸ்ட்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. உங்களுக்கு மார்னிங் சவுண்டு வருது. இன்னும் மூவ் பண்ணுறான். பக்கத்து இருக்கா அது உங்கள் மைண்டுக்கு வருது. எங்க இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ டெம்ட் ஆகுறான். அவனால் இதுக்கு மேலே முடியல. உங்களுக்குள்ள இன்செக்ட் பண்ணுறா. வலிக்குது. அவள் கடிக்கிறீங்க. எனக்கு ஜஸ்ட் ஆர்ம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி நகத்தால கீறுறீங்க. உங்களுக்கு தேர்ஸ் பண்ணுறான். வலிக்குது. வலியுதா? பண்ணுறேன் வலியாது. இப்படிதான் அவங்களுக்கு தேர்ஸ் பண்ணுறான். மார்னிங் சொல்லிட்டு வெளில வரக்கூடாதுன்ட்டு அவனை நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவனை உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறான். இப்படி அவங்களுக்குள்ளேயே கம் பண்ணிட்டு மேலே விழுக போகிறான். ஐயா நாட்டி பேபி இருக்குடி. நல்லா அவங்க பக்கத்தில் பொத்துன்னு விழுகிறான். வா உப்புறம் கையை விரிச்சு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அவங்கள ஹக் பண்ணி போர்கட்டில் கிஸ் பண்ண. லவ் யூ. ஐ லவ் யூ தயா.